அங்க யாரா அவன்? நான் தானே முருகன். உனக்கு இங்க என்னடா வேலை? தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். வேற யாராவது திருட்டு பசங்களா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். அண்ணே அண்ணே வேண்டாண்ணே வேண்டாம், நான் சொல்றது கேளு. தோட்டக்காரன் வந்துருவான். வேண்டாண்ணே. ஏண்டா கள்ளக்காயா திருடுறீங்க? திருட்டு பசங்களா? பாரு அப்படி. பூவையம்மா பூவையம்மா, உங்க பிள்ளையோட யோகியதை பாத்தீங்களா? என் கடலை காட்டுல புகுந்து கடல் தீரானுங்க. ஊர்காலுக்கு அவன் பிள்ளையாச்சான்னு இழுத்துக்கிட்டு வந்தேன். இல்ல அங்கேயே மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருப்பேன். கொஞ்சம் கட்டிச்சு வைக்க. ரெண்டு பேருமா சேர்ந்து திருடுனீங்க? நான் திருடலமா, ராமு தான் திருடுனா. திருடுனது தப்பு. அம்மா அடிப்பாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். இல்லம்மா, இவனால தான் நான் மாட்டிக்கிட்டேன். இல்லன்னா தோட்டக்காரனுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு ஓடி வந்திருப்பேன். தோட்டக்காரனுக்கு டிமிக்கு கொடுத்துட்டு ஓடி வந்திருப்பீங்க? உனக்கு எவ்வளவு தீவிரமா என்கிட்ட இப்படி சொல்றேன். அப்பா வந்துட்டாரு. போங்க போங்க, ஸ்கூல் போங்க. என்னடா பசங்களா, பள்ளிக்கூடத்துக்கா? போங்க போங்க. இது எங்க அப்பா மெட்ராஸ்ல சைனா பஜார்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. இந்த பக்கம் பென்சில் எழுதுந்து அழிக்கலாம், இந்த பக்கம் மயில் எழுதுந்து அழிக்கலாம். டேடே ஒரு வாட்டி கூட பாத்துட்டு தரேன். உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். உன்கிட்ட கொடுத்தா திரும்பி வராது. ஓஹோ அப்படியா? வச்சுக்க. அத நீ எத்தனை நாள் வச்சுக்கிறேன்னு பாக்குறேன். ராமு எங்கடா அழிலப்ப? யார் எடுத்தாங்களோ என்ன கேட்டா? உன்னை தவிர வேற எவன் எடுத்திருப்பான்? மரியாதையா கொடுத்துரு, இல்ல டீச்சர் கிட்ட சொல்லிடுவேன். நீ மட்டும் டீச்சர் கிட்ட சொன்ன, பள்ளிக்கூடம் விட்டதும் உன்னை சாணி தட்டிடுவேன். ஜாக்கிரதை. டீச்சர், ராமையா அழிலப்பர் திட்டான் டீச்சர். கேட்டா அடிப்பேன்னு சொல்றான் டீச்சர். டேய் ராமு இங்க வா. ஏண்டா அழிலப்பர் நீ எடுத்தியா? சத்தியமா நான் எடுக்கல டீச்சர். டேய் ரத்னம், அவன் எடுத்ததை நீ பாத்தியா? நான் பார்க்கல டீச்சர். டீச்சர் அழிரபுர ராமு தான் திருடி அவனோட டவுசர் பட்டையில மறைச்சு வச்சிருக்கான் டீச்சர். அயோக்கிய பயலே, திருடிட்டு போய் வர சொல்றியா? கிளாஸ் முடியற வரைக்கும் போய் பெஞ்ச் மேல நில்லு போ. டீச்சர் கிட்ட சொல்லி ராமு பெஞ்ச் மேல நிக்க வச்சிட்டேன். பாத்தியாடா? ஆமா, நான் அப்படிதானே பண்ணோம். என்ன செய்யறேன் பாரு. ராமு யாருப்பா? ராமு தானே? வரட்டும். நாளைக்கு உன் கிளாஸுக்கு வரட்டும், நான் பாத்துக்கிறேன். நீயா திருடுற அளவுக்கு வந்துட்டியா? ஏண்டா எத்தனை நாளா இந்த வேலை செய்யற? இன்னைக்கு தான்ப்பா. அம்மா வாங்கிட்டீங்க, காசு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால தான். இந்த வயசுலயே உனக்கு திருட்டு புத்தியா? அம்மா கார்மேகம், என்னப்பா இது? காலங்காத்தால புள்ளைய எடுத்துட்டு வந்து நிக்கிற? இந்த தருதல பயில பிள்ளையா பத்ததுக்கு என்ன தலகுனிய வச்சுட்டாங்க. என்ன நடந்த விஷயத்தை சொல்லு. சொல்றதுக்கே இருக்கு வெக்கமாவும் வேதனையாவும் இருக்குங்க. இந்த முட்டா பயமாவ எனக்கு மகனா பிறந்துட்டு வயல்ல போய் நெல்ல திருட்டாயா? அவன் செஞ்ச குத்தத்துக்கு நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேங்க. கார்மேகம், என்னப்பா இதுக்கெல்லாம் போய் எழுந்துரு. இல்லைங்க, இந்தாங்க 5 ரூபாய் அபராத தொகை. அப்பா, அந்த 5 ரூபாய் என்கிட்ட கொடுங்க. அதுக்காக நான் 50 தடவை வேணாலும் ஒரு காலை விழறேன். இந்தாப்பா, சின்ன பையன் ஏதோ தெரியாதனமா நடந்துட்டான்னா அதுக்கு போய் அபராதம் பெருசுப்படுத்துறிய, எல்லாம் சரியா போயிடும் போ. அப்படி இல்லைங்க, ஊருக்கெல்லாம் எது நீதியோ
அதே நீதிக்கு நானும் கட்டுப்பட்டு வந்தானுங்களே. இந்தாங்க வர்றேங்க. அப்படியா செஞ்ச? அட பாவி! அடியே, இந்த பயல நல்லா கண்டிச்சு வை, இல்ல நம்ம குடும்ப பேரையே கெடுத்துடுவோம். ஏண்டா வயல்ல போய் நெல்லை திருடி வாங்கி தின்ற அளவுக்கு வந்துட்டேடா? உங்க அப்பா பேரை கேட்க வந்த அன்பா சொல்லி பார்த்தேன், அடிச்சு பார்த்தேன், நீ திருந்தல. இனிமே சூடு போட்டதா நீ திருந்துவே. உன் ஜென்மத்துக்கு அழியாம இருக்கும். எனக்கா சூடு பட வர? என்ன சொன்னேன்? அது உன்னால முடியாது, உங்க அப்பனால முடியாது. கமான். நகை கழட்டு, கழட்டு நகையை. நகையை கொடுத்துரு, கொடுத்துரு. திரும்பி பார்க்காம ஓடுங்க. Hands up! என்ன ஓடுறீங்க? முதல்ல நகையை கொடுத்துருங்க. சுட்டு கொன்னுடுவேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கிறியே, என் கூட வந்துடுறியா? உன் கூட வந்தா என்ன தருவேன்? உனக்கு என்ன வேணும் நானும் தர்றேன். உன்னை ராஜா மாதிரி வச்சிருக்கேன். உண்மையாவா? உண்மையாத்தான், சத்தியமா சொல்றேன்.
உங்களுக்கு இவ்வளவு சொத்து பத்தி இருந்தோம் என்னங்க பிரயோஜனம்? ஏன் எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி வைக்க சொல்றியா? ஏய் சுமர்ரா, முதலாளி அம்மா இல்லாத வீடு தெய்வம் இல்லாத கோயில் மாதிரி தானுங்களே இருக்குது. என்னடா செய்யறது, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அப்படி சொல்லாதீங்க முதலாளி. ஒரு வார்த்தை சொல்லுங்க, 1000 ரதியை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிறுத்துறேன். இந்த வேலை கூட உனக்கு தெரியுமா? ஏய், 1000 ரதியும் ரம்பையும் கிடைப்பாங்க. ஆனா என் பெஞ்சாதிக்கு ஈடாகுமா? அப்படியே கிடைச்சாலும் வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பத்தி பேசுறது மகா பாவம். அப்ப முதல்ல ஒண்ணு செய்வோம் முதலாளி. என்ன? பொன்னி அம்மாவுக்கு என்ன ஒண்ணு விளக்கணுமா? முதலாளி எங்க போயிருக்கீங்கன்னு கேட்டாங்க, தண்ணிக்கு போயிருக்கிறதா சொன்னேன். அவ்வளவுதாங்க. சமாளிக்கிறான். அப்படியா? என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அனாவசியமா என் விஷயத்துல தலையிட்ட அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். ஜாக்கிரதை. ஏமா தண்ணி எடுக்க நீ ஏமா போன? போனா என்னப்பா, எப்போ சுறுசுறுப்பா உழைச்சா அதான் உடம்புக்கு தெம்பு, அழகு, ஆரோக்கியம். இவனை மாதிரி சோம்பேறியா இருக்கிறது வீட்டுக்கும் நல்லது இல்ல, நாட்டுக்கும் நல்லது இல்ல. அம்மாடி, உன்னோட பேசி என்னால ஜெயிக்க முடியாது. உன் அபிப்பிராயம் எப்படியோ அப்படியே செய்யலாம். கும்பிடுறேங்க. வா கார்மேகம், என்ன விசேஷம்? மஞ்சு வரட்டு மாடு வயல்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்ததுங்க. அதை கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல கட்டிருக்கிறேங்க. திருட்டு மாட்டை கொண்டு போய் கொண்டு தொழுவத்துல கட்டணும், இல்லன்னா ஊர் சவுக்கையில கட்டி வச்சு அபராத வசூலிக்கணும். அதுதானுங்களே முடியாது. ஏப்பா? அது நம்ம வீட்டு காலைங்க, நம்ம வயல்ல தான் மேய்ச்சுது. ஏப்பா, அது பாயிர மாடாச்சே, அதை எப்படி பிடிச்ச? திருட வர்றவங்க கூட கையில கத்தியோட தாங்க வர்றான். அதுக்காக அவனை பிடிக்காம இருக்க முடியுங்களா? கையில ரத்தமா இருக்கு. அது மாடு பிடிக்கிறப்ப கொம்பு குத்திட்டீங்க. டேய் மல்லாக்கோட்டை, ஓடி போய் பாப்பாட்ட கேட்டு அந்த மருந்து டப்பா வாங்கிட்டு வா. சரிங்க. ஏப்பா, இது முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. எப்படிங்க சொல்ல முடியும்? கார்மேகத்துக்கு வயசாயிருச்சு, திருட்டு மாட்டை பிடிக்கிறதுக்கு கூட உடம்புல வலுவில்லைன்னு நீங்க நினைச்சிட்டா காவல் கம்பு கை மாறிடுமோன்னு பயந்துருப்பாரு. நல்லா பாருங்க. ஏய், ஸ்பானர் கொண்டு வா. கொண்டு வரேன். இப்படி ஒரு ஸ்பானரா? என்ன மேடின்? மேடின் டிஜாங்கோ. ஸ்பானர் கேட்டா ஏதோ ஒரு ஓ ஸ்பானரா? இதா முண்டமே ஸ்பானர் குடுறா. எதுக்கு வம்பு? இந்தா உனக்கு தேவையானதை எடுத்துக்க. ஏங்க நீங்க வெட்டிக்கிறதான வச்சிருக்கீங்க? முதல்ல கையை எடுத்துட்டு பேசையா. ஆமா, உன் பேர் என்ன? ஜாக்கி. காருக்கு மட்டும் ஜாக்கி வை, ஆளுக்கு வைக்காத. ஆமா, இதெல்லாம் நீ ஏன் கேட்கிற? நானும் ஒரு மெக்கிலி ஷாப் வைக்கலாம் தான். என்ன ஷாப்பு? மெக்கிலி ஷாப்பு. முதல்ல மெடிக்கல் ஷாப்னு சொல்ல கத்துக்க, அப்புறம் நமக்குள்ள பண வர செலவெல்லாம் பண்ணலாம். ஏய், உள்ள போய் செல் போட. ஏங்க செல்ஃப் எங்க வச்சிருக்கீங்க? வீட்டுல வச்சிருக்கிறேன். காரை கொண்டு வந்திருக்கீங்க, கையோட எடுக்கிற வேணாமா? செல்பா அதுவா? அதேதான். சுத்த கோமாளியா இருப்பான் போலுக்கு. இவன் நல்லா வச்சுட்டு எப்படி சார் வேலை வாங்குறீங்க? அது ஏன் கேக்குறீங்க? தலைவலி. மிஸ்டர் குல்பாஷா, நம்ம வாத்தியார் பட்டணத்துல படிச்சவரு. என்ன மாதிரி 10 கோமாளிங்க வந்தார் ஏமாளி ஆக மாட்டார், சமாளிப்பார். சரி சரி, வண்டி ட்ரையல் பார்க்கணும், சாவி கொடுங்க. அப்படியா? இவ்வளவு சீக்கிரம் வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டீங்களே, சூப்பர் ஹிட். சீக்கிரமா நடுங்கடி. ஏய் காமாட்சி, மீனாட்சி, அது ஒரு கார் வருது. வாங்கடி போய் கொலவு போடலாம். பாருங்கடி, எப்ப வருவர பாருங்கடி. எப்ப வருவர
ஏந்திரா ஏந்திரா. ஏய், ஏன் இப்படி நாத்து முடிய குறுக்க போட்டுட்டு லோலோலோன்னு கத்துறீங்க? இது எங்க கிராமத்து பழக்கம். எங்க கிராமத்துக்குள்ள யாராவது புதுசா வந்தா நாத்து முடிய குறுக்க போட்டுட்டு கொலவ போடுவோம். 5 ரூபாய் கொடுத்தாதான் வழியே விடுவோம். அதுக்கு பட்டணத்துல இருந்து எவனா குடிமை வச்சவன் வருவான், அவங்கிட்ட போய் சொல்லுங்க. நாங்க 2 பேரும் இந்த கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்க. அப்படிங்களா? நீங்க ஓட்டிட்டு வந்தீங்களே காரு, அது கூட இங்கதான் பிறந்து வளர்ந்துச்சுங்களா? என்ன? Shut up! I say you shut up. மிஸ்டர், நானும் படிச்ச பொண்ணுதான். ஆனா உன் பழக்க வழக்கம் சுத்த கர்நாடக மாதிரி இருக்க. மகாத்மா காந்தியை கூட சில பைத்தியக்காரங்க சுத்த கர்நாடகம் தான் சொல்லிட்டு போனாங்க. அதுக்காக அவர் ஒண்ணும் கவலைப்படல. இந்த நாட்டோட உயிர் நாடியே கிராமத்துல தான் இருக்குன்னு அடிச்சு சொல்லிட்டு போனாரு. அதுக்காக காந்தி பேரை சொல்லி இப்படி வழிபாடு நடத்துறதா? இதுக்கு பேரு வழிப்பறி இல்ல. இந்த கிராமத்துக்கு புதுசா வர்றவங்களுக்கு நாங்க குடுக்கிற வரவேற்பு. அதுக்கு அவங்க குடுக்கிற காசுக்கு பேரு அன்பளிப்பு. உங்க வரவேற்பும் அன்பளிப்பும் வேண்டான்னு முன்னால போனா, ஐயோ அம்மா தன்ன பாவம். பின்னால போனா, ஐயோ அப்பா தன்ன பாவம். குதியா பாடு தன்ன பாவையா. எனக்கு தான் பாட்டு செத்து விட்டாங்களே. என்னடா பண்றது? வகைய மாட்டிட்டோமே. பம்புதான் 5 ரூபாய் தான் கொடுத்து பட்டக்குன்னு யோ, வந்து. பணம் இல்லனா மரியாதை தோப்புக்கறத போட்டு போங்கயா. நாங்க தோப்புக்கரணம் போடணுமா? பின்ன ஒப்பட போடுவா. டேய், என்னடா இது? சீக்கிரமா போட்டுறா. அந்த ஷேட் வந்து பார்த்தா நம்ம மானம் போயிடும். மக்மல் ரூப்பு தரா மஸ்தான், ரூப்பு தரா மஸ்தான். ஏய், நல்ல கனவை கெடுத்துட்டேன். கனவுக்கு எங்க இருந்தா கிடைச்சதா? ஓகே சார், இந்தாங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இத நம்பி நீங்க எங்க வேணா போலாம். நம்பி எங்க வேணா போலாமா? போலாம் போலாம். வந்த இடத்துல சில்லறை எல்லாம் செலவாகி போச்சு. உங்களுக்காக செக் எழுதி ரெடியா வச்சிருக்கேன். இதாங்க 5 ரூபாய். 5 ரூபாய் செக்கா? சார், இதை மாத்துறதுக்காக நாங்க பட்டணத்துக்கு போனோம். அதுக்கு 10 ரூபாய் செலவாகுங்க. இந்த செக்கை நீங்களே வச்சுக்கோங்க. அப்ப கூலி அவரை கேள்றா. ஏங்க கூலி? வந்ததுல இருந்து இது மேல உன் கண்ணு இருக்குல்ல, உனக்கே கொடுத்துறேன். 13 கேரட். இந்தாங்க கஷாயம். இதை சாப்பிட்டா உடம்புலையும் காய்ச்சலும் குணமாகும். அம்மா அம்மா, குழந்தை வந்துட்டானே. வாடா. அப்பாவுக்கு என்னாச்சு? காவலுக்கு போன இடத்துல மாடு குத்திச்சு. அந்த வலியை தாங்க முடியாம காய்ச்சலும் அடிக்குது. ஐயோ, நீங்க ஏன்பா மாட்டுக்கிட்ட போனீங்க? என்ன இவன்? ஏண்டா வயலுக்குள்ளார புந்து மேயற மாட்ட எட்டை இருந்தாடா பிடிப்பாங்க, கிட்ட போயிட்டாண்டா பிடிக்கணும். அதுக்காக பாயிர மாட்டை போய் குடிச்சு கையில குத்து போட்டு ரத்தம் சிந்தணுமா? மடையா மடையா, ஊர்காவலுக்காக நான் சிந்துற ஒவ்வொரு துளி ரத்தமும் என் பரம்பரைக்கு நான் சேர்த்து வைக்கிற சொத்துடா. அப்பா, நீங்க தான்ப்பா எங்களுக்கு விலை மதிக்க முடியாத சொத்து. ஆமா, எல்லாம் பேச்சோட சரி, காரியத்துல ஒன்னத்தையும் காணும். என்னம்மா அப்படி சொல்லிட்ட? பின்ன பெரியவன் தான் உதவாக்கரையா ஊரை விட்டே ஓடி போயிட்டான். நீயாவது உதவி ஒத்தாசையா இருப்பேன்னு நினைச்சுதான் உன்னை பட்டணத்துல அனுப்பி படிக்க வச்சோம். நீ என்னடன்னா 4 ரோட்ல போய் உட்காந்துக்கிறேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்ப ஊர்காவலுக்கு யார் போறது? கவலைப்படாத, அப்பாக்கு உடம்பு குணமாற வரைக்கும் ஊர்காவலுக்கு நான் போறேன். நடையா நடையழகி நாதாங்கி காதழகி, கோயில் சிலை அழகி கொல்லுதடி உன்னாசை. நடைய நடையழகி நாதாங்கி காதழகி, கோயில் சிலை அழகி கொல்லுதடி உன்னாசை. சப்பரம் போல தொப்ப கணபதி இங்கே வந்திருக்க பாருங்கடி. சப்பரம் போல தொப்ப கணபதி இங்கே வந்திருக்க பாருங்கடி. கீழே போட்டு ஏன் லோலோ லோலோ கத்துற? பாரு, யாராவது எதிர்க்க வந்தா கையில இருக்க பொருளை தூக்கி முன்னாடி போட்டுட்டு கொலை விடுவோம். 5 ரூபாய் பணம் கொடுத்தாதான் வழிய விடுவோம். அப்புறம் தாண்டினா ஐயோ அம்மாவை தாண்ட பாவம், பின்னாடி போனா ஐயோ அப்பாவை தாண்ட பாவம். ஏன் ஐயோன்னு கத்துற? ஆமா, இது எந்த ஒரு பழக்கம்? அது மெட்ராஸ் பழக்கம். ஆ? பட்டணத்து பழக்கம். 5 ரூபாய்.
ஆடு மேய்க்க வந்த இடத்துல பணத்துக்கு எங்கயா போறது? அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு தேவை பணம். எல்லாம் 10 தோப்புக்கரணம் போடு. கடனு கொடுத்த இடத்துல தானே வசூல் பண்ண முடியும். நீ எனக்கு கடன் கொடுத்தியா? ஆமா, நான் தான் உனக்கு கடன் கொடுத்தேன். எங்கயா கொடுத்த? எப்பயா கொடுத்த? எவ்வளவுயா கொடுத்த? ஆமா கொடுத்தேன். அன்னைக்கு கார் ஓட்டிட்டு வரும்போது 10 தோப்புக்கரணம் கேட்ட கொடுத்தேன். இப்போ நான் அதை வசூல் பண்ணிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன். யோ நீ படாலியா? கை கை. சரி சரி, அனாவசியமா பேச்சினத்துக்கு பணத்தை எடு. எல்லாம் 10 தோப்புக்கரணம் போடு. போடலன்னா? போடலனாவா? அப்படியே குண்டு கட்டா கட்டிக்கிட்டு போய் ஐயா மட வாய்க்கால போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி அமுக்கி உன்னை தெப்பமா நனைய வச்சுட்டு தான் போவேன். ரொம்ப நல்லதா போச்சு. நானும் குளிச்ச மாதிரி இருக்கும். ஆமா, இப்படி பொம்பளைங்களை குளிப்பாட்ட வேலை எத்தனை நாளா நடக்குது? இது வரைக்கும் நடக்கல. இன்னைக்குதான் ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். யோ, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைய தொட்டா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அவளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். சரி சரி சரி. ஆமா, வசூலுக்கு வந்தவன வெறுங்கையா அனுப்புறது உனக்கே நல்லா இருக்கா? இந்தாயா, இத வச்சுக்க. நாளைக்கு 5 ரூபாய் கொடுத்துட்டு இத வாங்கிட்டு போறேன். நாளைக்கு 5 ரூபாய் கொடுத்தா இந்த மோதிரத்தை மட்டும் தருவேன். இதோட வந்த உன் மனச என்னைக்குமே தரமாட்டேன். என்னடா ஏதோ பறி கொடுத்த மாதிரி நிக்கிற? அதுல பொண்ணு இல்ல, பொண்ணி பொண்ணி பண்ணையாரமா பொண்ணு. அவதான் போயிட்டாளே. அது இல்லடா, அவளுக்கு என் மேல அதுடா. எது அதுவா? டேய், அவள்லாம் ஒரு மாதிரி. அவளை நம்பி போன எங்கேயாவது கொண்டு இறக்கி விட்டுருவா. சும்மாறா. பார், மோதிரம் கொடுத்துட்டு போயிருக்கா. இது ஏன் மோதிரம் மாட்டல? 9 ரூபாய் கொடுக்குற நல்லா இருக்குப்பா. கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாம்மா. டேய் ஜாக்கி, என்னடா கண்ணுலயே மேயிற? குழந்தைன்னு சொன்னீங்களே, அதான் தேடுறேன். வளர்ந்துட்டா கூட இவன் எனக்கு குழந்தை தானடா. இதுவா குழந்தை? அம்மா, நேத்துக்கு உங்ககிட்ட ஒரு மோதிரம் கொடுத்தனே, அத போய் கொண்டு வா. அத நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு இல்லப்பா நினைச்சேன். ஐயா, அது ஜாக்கியோட மோதிரம்மா. போ, போய் கொண்டு வா. சரிப்பா. ஏங்க, மோதிரத்தை வயல விதைச்சிருக்கீங்களா? ஜாக்கி, என்ன உளற? பொன்னி வரப்பு மேல போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன். பொன்னி வரப்பு மேல போயிட்டு இருக்கு. அப்போ உனக்கு மோதிரம் வேணும். அதுக்கு 5 ரூபாய் பணம் கப்பேன்னு தெரிஞ்சுதா அதையும் கையோட கொண்டு வந்துட்டேன். இந்தாயா. கிட்ட வா. இந்தாயா. இந்த நோட்ல இருக்க ஓட்டையில உலகமே தெரியுது. இத குடுத்து நேமத்தை பாக்குறியா? வேற நோட் கொடு. என்கிட்ட வேற நோட்டு இல்லையா? இல்லனா வீட்ல போய் எடுத்து வா. மோதிரம் இல்லாம வீட்டுக்கு போனா அப்பா முதுகு தலை உரிச்சிருவாரியா? அப்போ கிட்ட வா. எதுக்குயா? எதுக்கா? முது தேக்கிறதுக்கு. ஆசை தோசை அப்பள வடை. மோதிரம் வேண்டாமா? வேலையா? டேய் டேய் டேய். அங்க எங்க சுத்தி கடைசியில ஆத்துக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்களே. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன். ஒண்ணு பொன்னி, பாத்தீங்களா தண்ணியில விளையாடுறாங்க. என்ன மாதிரி மோரத்தை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஆத்துல நின்னு தோப்பரணம் போட்டுட்டு இருக்க? இவரை தெரியாதா? கார்மேத்து மவன் மோதிரம் எங்க? அது அதாங்க உங்க பொண்ணு ஆத்துல மோதிரத்தை விட்டுடுச்சு. நான் ஒரு மந்திரம் சொல்றேன், கங்காதேவி வேண்டிக்கோ, 10 தோப்புக்கரணம் போடு, மோதிரம் கிடைச்சிருன்னு. கிடைச்சிட்டு பரவாயில்லையே, பய பட்டணத்துல போய் படிச்சுட்டு மந்திர படம் கத்துட்டு வந்திருக்காங்க. போன வாரம் என் பர்ஸ் இங்கதான் காணா போச்சு. அது வந்து பர்ஸ் காணா போன உடனே மந்திரம் போட்டா தான் கிடைக்கும். ஒரு வாரம் ஆனா கங்காதேவி முழுகிடுவான். ஏங்க, இவங்க 2 பேரையும் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி அல்ல? எனக்கு உன் மந்திரம் பலிக்குதோ இல்லையோ, நீ பொழைச்சுக்குவேன். என்ன மாதிரி என்ன தண்ணில நின்னுட்டு சீக்கிரம் மோதிரத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வாமா.
தந்தானே நே தானே தந்தானே நே தையார 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 தையா தானே தந்தானே நே தானே தந்தானே நே காலவெயில் நேரத்திலே கம்பங்கொல்ல ஓரத்திலே ஏன் நடந்தான் பொம்மையிலு தன்னந்தனியாக அவ ஏன் சுமந்தா கலை என்றண்டு யார் பசிக்காக வேகமுள்ள காத்திருக்கு வாட கொஞ்சம் சேர்ந்திருக்கு வேகமுள்ள காத்திருக்கு வாட கொஞ்சம் சேர்ந்திருக்கு போற புள்ள சேலையத்தான் ஏன் விளக்குதம்மா அட பருவமுள்ள புள்ள இன்னு தான் மயங்குதம்மா வேகமுள்ள காத்திருக்கு வாட கொஞ்சம் சேர்ந்திருக்கு போற புள்ள சேலையத்தான் ஏன் விளக்குதம்மா அட பருவமுள்ள புள்ள இன்னு தான் மயங்குதம்மா செம்பருத்தி நிறத்தை கொண்டு மின்னுதடி கண்ணன் ரெண்டு அம்பெடுத்து மனசுக்குள்ளே வீசுதடி கண்ணு ரெண்டு பொட்டு வச்ச அழகை கண்டு பொங்குதடி ஆண் குருவி கிட்ட வந்து நெருங்குறப்போ கோபம் என்ன பூங்குருவி அடித்தேனே மீனே மானே உன்னை நானும் கொண்டாட ஒரு நேரம் என்ன காலம் என்ன வாடி அன்பாக போற புள்ள சேலையத்தான் ஏன் விளக்குதம்மா அட பருவமுள்ள புள்ள இன்னு தான் மயங்குதம்மா காலவெயில் நேரத்திலே கம்பங்கொல்ல ஓரத்திலே ஏன் நடந்தா பொன்மையிலு தன்னந்தனியாக அவையே சுமந்தா கலை என்றண்டு யார் பசிக்காக கன்னி பொண்ணு அடி எடுத்தா கொஞ்சதடி அண்ணனடை இன்னும் மெல்ல போக சொல்லி கெஞ்சுதடி சின்ன இடை கட்டிலிட்டு படுக்கிறப்போ கொல்லுதடி உன் நினைப்பு தொட்டிலுக்கு சொல்லி புட்டேன் மத்ததெல்லாம் பொறுப்பு புது தேனே மீனே மானே பூவே வாடி கொண்டாடு அடி என்ன ஒன்ன போல ஒரு பிள்ளை உண்டாக போற புள்ள சேலையத்தான் ஏன் விளக்குதம்மா அட பருவமுள்ள புள்ள இன்னு தான் மயங்குதம்மா காலவெயில் நேரத்திலே கம்பங்கொல்ல ஓரத்திலே ஏன் நடந்தா பொம்மையிலு தன்னந்தனியாக அவையே சுமந்தா கலை என்றண்டு யார் பசிக்காக அன்புள்ள ராஜனுக்கு வணக்கம். நம் திட்டப்படி பூங்குடி பண்ணையாரின் கையாளாக இருந்து அவரது அன்புக்கும் பாத்திரமாகிவிட்டேன். பண்ணையாரின் ஒரே மகள் பொன்னிதான் அவருடைய சொத்துக்களுக்கு வாரிசாக இருக்கிறாள். எனவே அவளை உங்களுக்கு மனமுடித்து வைத்து பண்ணையாரின் சொத்துக்களை கைப்பற்ற நினைக்கிறேன். உடனே புறப்பட்டு வரவும். தங்கள் அன்புள்ள சங்கிலி. சங்கிலி, நீ எங்க இரும்பு சங்கிலி ஆயிடுவியோன்னு நினைச்சேன். இல்ல, தங்க சங்கிலியா மாறிட்டேன். உடனே புறப்பட்டு வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்க யார பார்க்கணும்? மிஸ்டர் சேகர. நீங்க? சேகருக்கு ரொம்ப வேண்டியவ. பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். சேகருக்கு ரொம்ப வேண்டியவங்களா? உங்க பேர்? ராணி. என் பேர் சொன்னாலே போதும். ஓ, சேகர் மேல இருக்காரு, போய் பாருங்க. Thank you.
சாரி ப்ளீஸ். ஹாய் டார்லிங். விடுங்க. ஐயோ, விடுங்க. என்ன டார்லிங், சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன். உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். ஏன் வரக்கூடாதா? நோ டார்லிங், எனக்கு ஒரு டெலிகிராம் கொடுத்திருந்தா நானே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன்ல. உள்ள ஸ்விமிங் பூல் இருக்கே, குளிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க. ஒன் செகண்ட். ரீட்டா. ஐயோ, என்ன நீங்க? குட். யூ ஆர் a lucky guy, சேகர். ராஜன், ரகசியங்கிறது ஒரு புற்றுநோய். அது நண்பர்களுக்குள்ள இருந்தா நாளுக்கு நாள் வளர்ந்து கடைசியில நட்புக்கே யமனாயிடும். அதாவது உயிருக்குயிரா இருக்கிற நீ நானும் விரோதிகள் ஆயிடும். ராஜன், இத்தனை நாளா உனக்கு தெரியாம இருந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்ல போறேன். சேகர், இப்ப இங்க வந்திருக்கிற ராணி பெரிய நாட்டிய பேரழகி. அவளுடைய அன்புக்காக நான் ஏங்கினேன், தவிச்சேன், அவ பின்னாடியே சுத்தன. ராஜன், அவளுடைய நாட்டியம் எங்க நடக்குதோ அங்கெல்லாம் போய் அவளை பாராட்டினேன், மாலை போட்டேன், பரிசு கொடுத்தேன். அப்ப கூட அவ என் அன்பை புரிஞ்சுக்கல. ராஜன், பேட் லக். ஒரு நாள் நாட்டியம் முடிஞ்சதும் அவ பின்னாலேயே நானும் தொடர்ந்தேன். எப்படியாவது உன்னை அடையணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் உன் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்கேன். முடிவா எனக்கு உன் பதில சொல்லிட்டா? பதிலா? அதை நான் எப்பவும் சொல்லிட்டேனே. இன்னைக்கு நடனம் முடிஞ்சதும் நீங்க எந்த நோக்கத்தோட என்ன தொடர்ந்து வர்றீங்கன்னு தெரிஞ்சுதான் முதல்ல ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு போய் ஸ்வீட் வாங்கினேன். ஏன் தெரியுமா? உங்க பாராட்டு ஸ்வீட்டை போல இனிப்பா இருக்குன்னு சொல்றதுக்காக. அடுத்தாப்புல பூ கடைக்கு போய் பூ வாங்கினேன். அது ஏன் தெரியுமா? நீங்க கொடுத்த பரிசு பொருள் பூவை போல எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்காக. மூணாவதா நான் எங்கே போய் எதை வாங்கினேன்னு ஞாபகம் இருக்கா? ஒரு ஷூ கடைக்கு போய் ஷூ வாங்கினேன். அது ஏன் தெரியுமா? என்கிட்ட யாராவது தாறுமாறா நடந்துகிட்டா அதால உதைச்சு அனுப்புறதுதான் என் பழக்கம். இப்பவாவது என்னோட பதில் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களா போறீங்களா இல்ல? போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க. நீ ஷூவால் அடிச்சா கூட அதை பூவால் அடிச்சதா தான் நான் நினைப்பேன். இவ்வளவு நேரமா எங்க போயிட்டு வரீங்க? நான் பல்ராம் சேட்டை போய் பார்த்துட்டு வர்றேன். ராணி, நாளைக்கு நீ ஒரு எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடணுமா? என்ன அக்ரிமெண்ட்? என்ன நீ? அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், அவர்கிட்ட போய் என்ன ஏதுன்னு விளக்கமெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இங்க பாரு, பேசாம அவர் நீட்டின இடத்துல கையெழுத்த போட்டுட்டு பாரிஸ், லண்டன், அமெரிக்கான்னு பறக்க வேண்டியதான். இப்படி எல்லாம் ராணிக்கு ஆசை காட்ட பக்ரி மறுநாளே பல்ராம் சேட்டு கிட்ட கூட்டிக்கிட்டு போய் ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டான். அதன் மூலமா ராணி சேட்டுக்கு அடிமை ஆயிட்டா. அதனால மனமுடைஞ்ச ராணி வாழவும் முடியாம சாகவும் முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ அன்னைக்கு என் வீடு தேடி வந்தவங்கள அவமானப்படுத்தி அமிச்சிட்டேன். அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க அன்னைக்கு எதை கேட்டீங்களோ அது உங்களுக்கே அர்ப்பணிக்க வந்திருக்கேன். ஏன் சிரிக்கிறீங்க? பசின்னு வந்தப்ப அடிச்சு விரட்டிட்டு புளிச்சேப்பத்தோட இருக்கிறப்போ வந்து புசின்னு சொல்றது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? அத நினைச்சு சிரிச்சேன். அப்படின்னா என் இதயம் இன்னொருத்திக்கு சொந்தமாயிடுச்சு. அதையும் வாடகைக்கோ குத்தகைக்கோ கிரயத்துக்கோ கொடுக்கல, அன்புக்கு தார வாத்துட்டேன். ரயில குறிப்பிட்ட நேரத்துல போய் பிடிக்கலன்னா பயணம் தடைப்பட்டு போயிடும். நான் வாழ்க்கை பயணத்துல ரயில தவறிவிட்டேன். பயணி மாதிரி ஆயிட்டேன். நான் வர்றேன். ராணி, எப்ப வருவேன்? இனிமே எப்பவுமே வரமாட்டேன். ராணி, நீ சொல்றத பார்த்தா இந்த உலகத்தையே வெறுத்துட்ட மாதிரி இருக்கே. ஆமா, அன்னைக்கு உங்களை வெறுத்தேன். அதன் பலன் இன்னைக்கு இந்த உலகத்தையே வெறுத்துட்டு போறேன். நில்லு.
போறது போற, இதையும் எடுத்துக்கிட்டு போயிடு. நீ வாங்கின அதே ஸ்வீட் பாக்ஸ், பூ, ஷூ. சாக போறவளுக்கு சன்மானமா? இல்ல ராணி, நீ என்ன வெறுக்கிறேன்னு சொல்றதுக்காக இத வாங்கினேன். நான் உன்னை தவிர வேற யாரையும் விரும்பலன்னு சொல்றதுக்காக வாங்கினேன். ராணி, எனக்கு ராணிக்குள்ள தொடர்பு இப்படித்தான் ஏற்பட்டுச்சு. இருண்டு கிடந்த என் வாழ்க்கையில ராணி ஒளிவிளக்கா வந்திருக்கா. அவதான் என் வருங்கால மனைவி. கூடி சீக்கிரம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. சேகர், நான் கூட இப்ப பொன் பார்க்கத்தான் ஊருக்கு புறப்பட்டு. அப்படியா? வெரி குட். சேகர், நான் ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது என்னுடைய மேரேஜ் இன்விடேஷனோட தான் வந்து பாப்பேன். ஓகே, விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். பாய். ஆமா, இப்படி ஒரு அழகான நீச்சல் குளம் இருக்குன்னு நீங்க சொல்லவே இல்லையே. இருக்கிறதையெல்லாம் சொல்லிட்டா வாழ்க்கையில புதுமை இருக்காது. எதையும் மறைச்சு வைக்கிறதுல உள்ள ருசி விரிச்சு போறதுல வராது. அது இருக்கட்டும், நான் வந்திருக்கிறது கூட மறந்துட்டு உங்க பார்ட்னர் கிட்ட அப்படி என்ன ரகசியம் பேசுனீங்க? இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாம இருந்த நம்ம காதல் ரகசியத்தை இன்னைக்கு தான் அரங்கேற்ற செய்தேன். Come on. ஆமா, அந்த படத்துல இருக்கிறது யாரு? நானும் என் பாசும். அவர்தான் என்னையும் என் பார்ட்னர் ராஜனையும் வளர்த்து ஆளாக்குனவர். அவர் சாகிற போது அவருடைய சொத்துக்களுக்கு எங்க 2 பேரையும் வாரிசாகிட்டு போயிட்டார். அது சரி, வந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லியே. எல்லாம் நம்ம சொந்த விஷயம்தான். அந்த பலராம் செட்டனை டான்ஸ் ப்ரோக்ராம்காக அமெரிக்கா கூப்பிடுறான். அவன் கூட போலன்னா 5 லட்சம் ரூபாய் நஷ்டம் கொடுக்கணுமா? அவன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டினாதான் நாம நிம்மதியா இருக்கலாம். கவலைய விடு, அதை நான் கவனிச்சுக்கிறேன். ஏங்க இவ்வளவு ஆஸ்தி பாஸ்திய சிங்கப்பூர்ல விட்டுட்டு எதுக்குங்க இந்தியாவுக்கு வந்தீங்க? அயல் நாட்டுல 1000 சொத்து சுகம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? சொந்த நாட்டுல சொந்த கால்ல நிக்கணும், உழைக்கணும், உயரணும்னு நினைச்சேன். வேல் வந்துட்டேன். ஆமா முதலாளி, ஐயா குடிக்கிறது கூட அந்த தண்ணி தாங்க. அதான் மாப்பிள்ளை நல்ல நிறமா இருக்காரு. வாய மூடுறான். தெருக்கோட்டி மண் எடுத்து வாயில போட்டுற போறேன். திருஷ்டி விட போகுது. ஏங்க எஸ், மெட்ராஸ்ல பெரிய பிசினஸ் சொன்னீங்களே, உத்தேசமா ஒரு நாளைக்கு எவ்வளவு பொருளும்? ஒரு 50-60. 50 ரூபாய் 60 ரூபாங்களா? வாய மூடுறான். 50 ரூபாய் இல்லடா, 50,000. 50 லட்சம். 50 லட்சம். டேய், 50 லட்சம். பணம் லட்சம் ஒண்ணு ஏன்டா உனக்கு இப்படி? இந்தடா, இப்படி. ஏங்க லட்சத்தையே இவரு இவ்வளவு அலட்சியமா நினைக்கிறாரு, நம்மள என்னங்க நினைப்பாரு? தூசியா நினைப்பாரு. டேய் மல்லா கொட்டை, பெரிய இடத்து பிள்ளைங்க எல்லாம் எப்போதும் அப்படித்தான்டா. பெருசா நினைப்பாங்க, பெருசு பெருசா கேட்பாங்க. இப்படி வாங்கல நிஜமா, இப்படி வாங்கல. டேய், டேய், நேரம் தெரியாத நேரத்துல ஏன்டா பாண்டி விளையாட கூப்பிட்டீங்களா கழுதை? நிஜமா நாம இவங்களை விடப்படாதுங்க. கோழி குஞ்சு பராந்த எனக்கு புரிஞ்சு போச்சு, நீ வா. அகிலாண்டா, அகிலாண்டா, பொண்ணி அழைச்சிட்டு வா. என் மவ பொன்னி. இவரு ராஜன், பெரிய தொழிலதிபர். சிங்கப்பூர்ல பாதி. இவருக்கு தான் மெட்ராஸ்ல பெரிய உன்னை புட்பாக்க வந்திருக்காருப்பா. ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கு? லுக்ஸ் லைக் an angel. புரியலையா? அது அவங்க அம்மா அஞ்சல மாதிரி நம்ம பொண்ணி இருக்குன்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. நான் நினைச்சேங்க. அவ்வளவு தங்கமா இல்ல கில்ட்டு நகையா? அவ்வளவு சொக்க தங்குங்க. ஓ, பண்ணையாருக்கு அதில் விட போது சண்டைக்கு வந்துடுவாரு. தங்கத்தை சேர்த்து வைக்கிறது இந்த ஊர் பழக்கம். ஓ, சங்கிலி, ராஜன் என்ன சொல்றாரு? வர மூத்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றாருங்க முதலாளி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏங்க
அந்த சீர்வரிசை எல்லாம் என்ன ஏதுன்னு இப்ப பேசி முடிவு பண்ணிடுவோமா? சீர்வரிசையா? அதெல்லாம் நான் சில்லியா நினைக்கிறேங்க. எங்க பெண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பெண்ணும் பிடிச்சிட்டா இமிடியேட்டா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே? இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. ஐ டோன்ட் லைக் இட். சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது, ஆனா எனக்கு உங்களையே பிடிக்காது. எழுந்துரு, முதல்ல எழுந்துரு. மல்லா கொட்டை எழுந்துட்டாரே. ஏங்க இப்படி திடீர்னு மாறிட்டீங்க? திடீர் மாற்றமா? ஏய்யா, மருமகனா வர வேண்டியவை மாமனாருக்கு ஏத்தாப்புல கால் மேல கால் போட்டு உட்காந்து சிகரெட்டை புடிச்சு புகைய முகத்து மேல ஊதிட்டு இருக்கியா நீ? இதோ பார், எனக்கு மானமும் மரியாதையும் தான் உயிர். அத சிகரெட் புகையா நினைக்கிற எவனும் எனக்கு மருமகனா வர முடியாது. I see. வாமானி. பலராம் சேட்டு விவகாரத்தை முடிக்கணும்னா 5 லட்சம் ரூபாய் தேவை. 5 lakhs. என்னப்பா சிந்தனை பலமா இருக்கு? எந்த கோட்டையை பிடிக்க போற? சிந்திக்கிறவன் கோட்டையை பிடிக்கிறது அந்த காலம். இப்ப எல்லாம் சிந்திக்கிற மாதிரி நடிக்கிறவன் தான் கோட்டையை பிடிக்கிறான். சரி, பொண்ணை பார்க்க ஊருக்கு போனியே, என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். சரி, ஒரு நிமிஷம் மேடம். 1 minute. சேகர், நான் பொண்ணு பார்க்க போயிருந்த கிராமம் ஒரு தங்க சுரங்கம். ஒவ்வொரு வீட்லயும் குறைஞ்சது 100 பவுன் தங்கம் கிடைக்கும். அப்படியா? அந்த கிராமத்தோட பேர் என்ன? பூங்குடி. ஆமா, நம்ம குரு நம்ம கத்துக் கொடுத்த கை தேர்ந்த கல் நம்ம கையில இருக்கு. நமக்கு தேவையான தங்கம் பூங்குடி கிராமத்துல இருக்கு. சேகர், இதுக்கு மேல நான் உனக்கு ஒன்னும் சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். நீ என்ன சொல்றேன்னு புரியுது ராஜன். குட். டன். முதலாளி, நான் சொன்ன நாடகக்காரர் இவர் தானுங்க. ஐயா, நம்ம ஊரு பூமாரியம்மன் பூத்திருவிழா வருதுன்னு நம்ம சங்கிலி சொன்னாருங்க. ஆமாமா, அந்த சமயம் 4 ஊர் ஜனங்களும் இந்த ஊருக்கு வருவாங்க. அவங்க எல்லாம் பாக்குற மாதிரி ஒரு நல்ல கூத்தா போடணும். உங்ககிட்ட என்னென்ன கூத்து இருக்கு? என்கிட்ட நிறைய இருக்குதுங்க. ஆனா இப்ப புதுமையான கூத்து ஒண்ணு செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏகப்பட்ட கராக்கிங்க. அப்படி என்ன புதுமையான கூத்து? ஒரு 18 வயசு பொண்ணுங்க பிறந்த மேனியோட வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவா. யார? சந்திரனை. இது வரைக்கும் இது மாதிரி ஒரு புதுமையான நாடகத்தை பத்தி நான் கேள்விப்பட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. அப்ப இந்த வருஷம் திருவிழாவுக்கு நாடகத்தை போட்டிட வேண்டியது. அப்பா, என்னம்மா? என்னப்பா இது? என்ன? ஏதோ அசிங்கம் பிடிச்ச நாடகத்தை போடுறேங்கிறீங்க. ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க பிள்ளைங்க பாக்குற மாதிரி ஒரு நல்ல நாடகத்தை போடக்கூடாதா? ஐயா, என்ன? அதுக்கு கூட என்கிட்ட கண்ணகி நாடகம் இருக்குதுங்க. பக்கத்திலேயே ஒரு கொட்டா போட்டுட்டா பொம்பளைங்க பிள்ளைங்க கண்ணகி நாடகம் பார்க்கலாம். மத்தவங்க தாராசா சாங்கம் பார்க்கலாங்க. பின்ன என்ன, ரெண்டையுமே போட்டுருவோம். அப்புறம் இன்னொன்னுங்க. என்ன? நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு தான் நாங்க நாடகமே போடுவோம். இவங்க இருட்டுல நாடகம் போடுறவங்க போல இருக்குது. அப்படி இல்ல, இருட்டுல வெளிச்சத்தை போட்டாதானே நடிக்கிறவங்க பளிச்சுன்னு எடுப்பா தெரிவாங்க. ஆமா ஆமா, அப்பதான் குளிக்கிறது பளிச்சுடு. சரி, நீங்க அன்னைக்கே நாடகத்தை போடுங்க. நாடகத்துக்கு எவ்வளவு வாங்குறீங்க? 2 நாடகத்துக்கும் சேர்த்து 4000 ரூபாய் நாங்க வாங்கணும். ஐயா, 3000 ரூபாய். 3000 தரேன். நீங்க இத அட்வான்ஸா வச்சீங்க. அமாவாசை அன்னைக்கு நாடகம் போடுறோம், மறந்துடக்கூடாது. ஐயோ, ஐயா மறந்தாலும் நாங்க மறக்கவே மாட்டோமுங்க. அப்போ நான் வரட்டுங்களா? நல்லது, புறப்படுங்க. தடவடவா இருக்கு. நான் குளிச்சுட்டு பூவெல்லாம் வச்சுக்கிட்டு பூத்து எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகணும். என்ன விசேஷம்? இன்னைக்கு நம்ம சோமோட பிறந்த நாள். அவனை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அர்ச்சனை பண்ணணும். அடிச்சாக்கானா இப்படித்தான் அந்த மூத்த பையல போனி போனி வளர்த்த. அவன் என்னடான்னா ஆத்தாளி அப்பறையும் ஒரேடியா தலைமுடிட்டு ஓடியா போயிட்டான். இந்த பையன் என்ன செய்ய காத்திருக்கிறானோ? தரையில பிறந்ததுதான் தருதலையா போயிடுச்சு. தாய்க்கு அடங்காத பிள்ளை குலத்துக்கே ஈனம்னு சொல்லுவாங்க. அவனை மாதிரி யாருக்கும் அடங்காத பிள்ளை இருக்கிறது நாட்டுக்கே அவமானம்.
அவன் இங்க போனவன் திருடித்தாங்க பிழைப்பான். இந்த ஜென்மத்துல திருந்தவே மாட்டான். அடியே, நல்லவன் கெட்டவனாகணும், கெட்டவன் நல்லவனாகணும் உலகத்துல சர்வசாதாரணமா நடக்கிற காரியம். நடக்கலாம். ஆனா நம்ம சோமு எந்த காலத்திலயும் கெட்டு போக மாட்டான். அதுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. மார்கழி மாசமடி குளிர் மனுஷன வாட்டுதடி. ஆஹா மார்கழி மாசமடி குளிர் மனுஷன வாட்டுதடி. மகள் இவள் முகம் இதழ் ரசம் சுகம் சுகம். ஆத்தோடு விழுந்து பூ போல எழுந்து ராசாத்தின் நடந்தார் ரோசாத்தேர் கணக்கா. ஆத்தாடி மனச காத்தாடி ஆக்கி கண்ணாலே இழுத்து பின்னாடி சிரிச்சா. குத்து விளக்க அணைச்சு மெத்த இருட்டில் ரசிச்சு இதமா இன்னும் பதமா ஏனடி விடிஞ்சது இரவு அடி ஏனடி மறைஞ்சது நிலவு. மார்கழி மாசமடி குளிர் மனுஷன வாட்டுதடி. முத்தாமிடம் முத்தாமிடம் வந்து முத்தாமிடம் மெதுவா கொஞ்சம் மெதுவா. இதமா இன்னும் பதமா ஏண்டா விடிஞ்சது இரவு அட ஏண்டா மறைஞ்சது நிலவு. தை மாதம் நெருங்குதம்மா தை மாதம் நெருங்குதம்மா. இன்னும் நாளைக்கு வழி இல்லையா. மார்கழி மாசமடி குளிர் மனுஷன வாட்டுதடி. ஊர்கோலம் நாதஸ்வரம் பூக்கள் உதிர்ந்திடும் நேரம் வரும். ஆஹா ஓ ஆஹா ஓ ஆஹா எல்லா மரம் சரியா இருக்குது. எங்க எல்லாம் சரியா இருக்கு. யாப்பா இன்னும் கொஞ்சம் வைக்கல் போட்டு கொஞ்சம் மெத்து மெத்துன்னு வைக்கப்படாதே. ஆமா, வைக்கல போட்டு மேல ஜமகாலத்தை விரிப்பாங்க. நீங்க என்னங்க வில்லு வண்டியா இது? இது காருங்க. யாப்பா சீரா போற வண்டியை போட்டு இப்படி நோண்டுற நீங்க? நோண்டானா?
எல்லாம் நோண்டி ஆகணுங்க அப்ப சரியா போகும் வண்டி. இது கீரைங்க. நான் அரைக்கீரை கேள்விப்பட்டிருக்கேன், முளைக்கீரை கேள்விப்பட்டிருக்கேன், கார் கீரையாடா? கார் கீரை பார்த்தது இல்ல? ஆஹா, இதோ நீளமா இருக்கு பாருங்க, அதுதாங்க கீரை. ஆமா இதான். ஐயோ வேற தெரியாம தொட்டீங்கன்னா பல்லு உடைஞ்சிடும். கீரைல சக்கரை பல்லு இருக்கு, அது உடையன்னு சொல்ல வந்தேன். ஏடா குப்பா, ஏன்டா நிக்கிற? ஓட்ட ஏற. வில்லு வண்டியோட வசதியா தான் இருக்கு, காத்து சும்மா சிலு சிலு சிலுன்னு வீசுதப்பா. ஆரோக்கியம். ஏன்பா வண்டியை நிறுத்திட்ட? நட்டு கேண்டு போச்சுங்க. உனக்கா? வண்டியில நட்டு கேண்டு போய் வயக்காட்டுல போய் விழுந்துடுச்சு. ஏங்க பம்பு செட் இருக்கு குளிக்கிறதுக்கா? நட்டை கட்டி வண்டியில போட்டு வீட்டுக்கு போலாங்க. யார் அவன் விவரம் தெரியாத குறுமுட்டை? கட்ட வண்டியில இருந்து நெட்டை கட்டி போட்டு போனா போச்சு. நான் குறுமுட்டை. கட்ட வண்டியில ஏதுங்க நட்டு? இறங்குங்க. அட என்னங்க சிவரடி குதிக்கிறீங்க? கரை தொடங்க, இறங்குங்க இறங்குங்க. அட என்னங்க பெரிய அலலா போச்சுங்க கூட. உங்களுக்கு கார் லாய்க்கு இல்ல, கட்ட வண்டி தான் லாய்க்கு. இறங்குங்க. என்னப்பா நீ வேற. நல்ல சாணி முதி. சரிதான். ஆரோக்கியம் சாமி, கார் வெயில்ல காயுத, கோணி போட்டு போத்துவோமா? நீங்க நட்ட கொண்டாங்க, நான் கோணியை போத்துறேன். புண்ணாக்கு. பாரு, இன்னைக்கு என் பிறந்த நாள், ஒண்ணு குடுக்காம உன்னை விட மாட்டேன். ஐயா ஆசை தோசை அப்பள வடை. பாரு, நிஜமாவே சொல்றேன், இன்னைக்கு எனக்கு ஒண்ணு குடுக்கலனா நீ வீட்டுக்கு போக முடியாது. என்ன வீட்டுக்கு போக முடியாது? ஏய்! 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 என்னங்க அது இவ்வளவு பெரிய நிலத்தை வச்சுக்கிட்டு கஞ்சத்தனமா தம்மா துண்டு வரப்பு வச்சிருக்கீங்களே, நல்லா இருக்காது. நான் அப்படி நடக்கிறது. உன்ன மாதிரி உருவம் நடந்து வரும்னு தெரியாதப்பா, அதனாலதான் சின்ன வரப்பா வச்சுட்டானுவோம். பாத்து வா. ஐயோ விடுங்க அப்பா. ஆமா நல்லா டான்ஸ் ஆடுறீங்க நீங்க. ஐயோ அப்பா வந்துட்டாரு, இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது? வேற வழியே இல்ல, அந்த வண்டிக்குள்ள ஏறு. சீக்கிரம் கிட்ட வா, கிட்ட வா. பரவாயில்லைங்க, செருப்பு நனையாம வந்துட்டீங்க. கால் நனைஞ்சாலும் செருப்பு நனையப்படாது. அப்ப தலையில வச்சுக்கலாமே. நீ முதல்ல கேட்கலையே, குறுமுட்டை நாடடா. ஏங்க இந்த நட்டை கேட்டு வந்துட்டோமே, தண்ணி மிஷின் ஓட வேணாம். அது ஓடுது உட்காருது, முதல்ல காரை ஓட்டப்பா. ஏங்க அப்படி அலையறீங்க? அட கதவு திறக்க மாட்டேங்குதுப்பா. இப்படி வாங்க, அப்படி சுத்தி வாங்க. அப்படிதான் வாங்க, உட்காருங்க. ஒண்ணு பண்ணுங்களேன், அப்படி வந்து இப்படியா இருங்க. அது ஆரோக்கியம். ஆரோக்கியம் ஐயா, இது மாதிரி காரை வாங்கி காசை பாழாக்குறத விட ஒரு எருமையை வாங்கி உன்னோட சேர்த்து கட்டி ஒரு ஏக்கரை உழுவலாமே. ஐயா அது ரொம்ப செலவாகும். காரை விடு. ஆரோக்கியம், வண்டி நிறுத்து. அங்க நிறுத்துனா இங்க கொண்டு வந்து நிறுத்துறியடா. ஐயா இந்த வண்டி அப்படிதாங்க, பெருமாள் நிப்பாட்டணும்னா பிடாரி கொல்ல சொல்லிடணும், தெரியுதா? இது மாட்டு வண்டியில நிப்பாட்டுறதுக்கு அல்ல மெக்கானிக்கல். ஏப்பாயே, 4 ரோடுக்கு பூ கொண்டு போறியா? ஆமாங்க. காரு புதுசா வாங்கியிருக்கேன். உட்காந்துக்கிறியா? ஏய், போற வழியில புள்ளையாருக்கு பூ போட்டுட்டு தேங்காய் உடைச்சிட்டு போலான்னு அபிப்பிராயம். ஒரு 2 ரூபாய்க்கு பூ தரியா? ஐயாவுக்கு இல்லாத பூங்களா? இந்தாங்க. விடிஞ்சிடும். 2 ரூபாய் இந்தா. பிள்ளையாரப்பன் கிருபையால சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சு ஐயாவுக்கு எனக்கு எதுக்கு ஒரு பேர புள்ள பிறந்து அதை இந்த கார்ல வச்சு ஊர்வலமா வரதை என் கண்ணால பாக்கணுங்க. அப்ப ஒரு பட்டு படம் வாங்கி தரேன், போ. வரேங்க. வண்டி ஓட்டான். ஐயா நல்லா கட்டுங்க. ஐயோ ஆரோக்கியம், என்ன ஐயோன்னு சத்தம் கேக்குது? இது ஐயோ சாமிட்டு வண்டிங்க, அப்படிதான் கேட்கும். அப்படியா? பாத்து விடு. ஆரோக்கியம் ஐயா, நீ பூ எடுத்துட்டு வா. சின்ன வண்டி இது எப்படி என்கிட்ட வந்துச்சு? நான் தானே எடுத்தேன், நான் ஒரு மடைய. ஆரோக்கியம், நடந்து வா, உருண்டு வராதடா. காட்டுங்க, புள்ளையாருக்கு மரியாதையா? போடுங்க, உள்ள போடுங்க. தேங்காய் எடுங்க. சோமண்ண உண்ணி 2 பேர் காவல் என்ன பண்ணீங்க? பாட்ட சரியில்லை, என்ன பண்றேன்னு? சரி இந்த 50 பைசா வெளியில யார்கிட்ட சொல்லாதே. போய் முட்டை வாங்கி சாப்பிடு.
ஏய், என்னமோ பட்டி காட்டா முட்டா கிடையாது மறைச்சு பார்த்த மாதிரி பாக்குறியா? இதுக்கு மேல காரை பார்த்தது இல்லையா? நான் பாத்துட்டேன், நீங்க தான் பாக்கல. ஏய், நான் பார்க்காமல நான் காசை கொடுத்து காரை வாங்கியிருக்கிறேன். வாய முடுற காக்கா கொத்த போது அறிவு கட்ட பையன். எல்லாம் ஆரோக்கியம். ஐயா. யாரா அந்த பையன்? தமிழ் வாத்தியார் மகன். அதான் அப்படி பேசுறான். காரை விடு. காரு காரு சீ, அறிவு கட்ட பையன். சாணி தட்டுற மாதிரி தட்டுறிய. மெதுவா தடவிடா. காரு காரு. எங்கடா பொன்னி? அது வந்துங்க, சீ, சொல்லிட்டு தின்னு. நீங்க சந்தைக்கு போனீங்களா? ஆ. அப்ப போச்சுங்க, இன்னும் வரவே இல்ல. ஆ? அப்ப போன புள்ள இன்னும் வரலையா? நிஜமா? ஆ? பொன்னியை தேடுறீங்களா? ஆ. வாங்க, நான் காமிக்கிறேன். எங்க கூப்பிடுறான்? இங்க பாத்தீங்களா நிஜமா? இப்பதாங்க புரியுது. ஐயோ சாமி, ஆமா சாமி, இவங்க தான். ஏய், இறங்கு 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 இறங்கு. அங்கே பாரு, நில்லுங்க நில்லு. ஏண்டா அயோக்கிய பயல, எத்தனை நாளா இது நடக்குது? இது ரொம்ப நாளா நடக்குது. காருக்குள்ள இன்னைக்கு தாங்க. ஏய், பயமுற. மரியாதையா 2 பேரும் என் பின்னாடி வாங்க. வா. வயசு பொண்ணு கட்டு காவலோட இருக்க வேண்டியவன். கட்ட வைத்து விட்ட மாடு மாதிரி திரிஞ்சா அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போகும். அப்பா, ஒரு பொண்ணு எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவ கெட்டு போகணும்னு நினைச்சா அவளை யாராலையும் தடுக்க முடியாது. அதே மாதிரி உத்தமையா வாழணும்னு நினைக்கிற எந்த பொண்ணையும் யாராலையும் கெடுக்கவும் முடியாது. இந்த ஊருக்கே நியாயம் சொல்றவன் நான். எனக்கு நீங்க நியாயம் சொல்லி கொடுக்குறீங்களா? இத பார், இன்னையில இருந்து நீங்க ஒருத்தர் பார்க்க கூடாது, பழக கூடாது, பேசக்கூடாது. மீறி நடந்தா அதே இடத்துல எங்களை தீர்த்து கட்டிடுவீங்க, அவ்வளவுதானே? அத கூட நாங்க 2 பேரும் சந்தோஷமா தாங்கிக்க தயாரா இருக்கோம். என்ன உனக்கு அவ்வளவு நெஞ்ச அழுத்தமா? என்ன சொன்ன? சந்தோஷமா? ஏத்துக்கிறியா? இப்ப சொல்லு. அவர் அடிக்காதீங்கப்பா. அப்பா, நான் சொல்றதை கேளுங்கப்பா. சோமு, சோமு, என்ன காரியம்டா செய்யல? இந்த கிராமத்துக்கு தெய்வம் மாதிரி இருக்கிற பண்ணையார அடிக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? அயோக்கிய ராஸ்கல். அப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இனிமே இந்த மாதிரி காரியம் நடக்காம நான் பாத்துக்கிறேன் ஐயா. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எதுலயும் நிலைமைக்கு தகுந்த நினைப்பு இருக்கணும்ப்பா. இல்லைன்னா நாம தான் நில குலைஞ்சு நிக்கணும். வலிக்குதா? உடம்பு அடிக்காம தூங்கு. யாரது? பொன்னியா? ஏம்மா இந்த நேரத்துல நீங்க வரலாமா? உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா எங்களை தானே தப்பா நினைப்பாரு. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் உங்க பிள்ளைய பார்க்கணும்னு நினைச்சேன், வந்தேன். இதுக்காக அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை தாங்கிக்க தயாரா இருக்கேன். இருந்தாலும் சண்டையும் சச்சரமா இருக்கிற இந்த நேரத்துல நீங்க வந்தது சரியில்லைம்மா. அம்மா, பொண்ணா பிறந்தவன் தன்னோட துன்பங்களை எல்லாம் பெத்த தாய்கிட்ட தான் சொல்லி அழ முடியும். நான் அது கூட கொடுத்து வைக்காத பாவி ஆயிட்டேன். அதனாலதான் கட்டி கவலை எல்லாம் மீறி நான் உங்க பிள்ளைய பார்க்க வந்தேன். பொன்னி, தெய்வத்தை பார்க்க வந்தவங்களை தடுக்கிற உரிமை இந்த உலகத்துல யாருக்குமே இல்லைம்மா. வா.
நினைச்சேன் சுகமா, நான் நீராட நினைச்சேன் சுகமா. இப்பதான் தண்ணியை காய போடுங்க. குறுமுட்டை உட்கார. நீங்க எல்லாம் என் கூத்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஊரே கொல்ல போவீங்க. முன்னாடி சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்க. எப்படிங்க சொல்ல முடியும்? சொன்ன அவருடைய மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போயிடுமே. ஊர்காவல்காரன் யோக்கியதை இவ்வளவு தானே எல்லாம் சிரிப்பாங்களே. யோக்கியதை பத்தி நீ பேசுற எல்லாம் ஒரு நேரம் தான். சும்மா இருப்பா சங்கிலி. என்ன நடந்தது நீ தான் சொல்ல. சொல்றேங்க. பண்ணாரு மக பொண்ணுகிட்ட இவர் மகன் சோமு கொஞ்சம் தாறுமாறா நடந்துகிட்டான். அதை பார்த்த பண்ணாரு இவனை செம்மையா உதைச்சு அனுப்புனாருங்க. அதான் உதைச்சு அனுப்பிச்சுட்டான்ல, அப்புறம் ஏன் இங்க பண்ணையாருக்கா பாக்குறேன், இல்ல அள்ளிடுவேன். பண்ணையாரியா இதெல்லாம் உண்மைதானுங்களா? உண்மைதான். இவ்வளவு அவமானப்பட்டவன் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு ஊர்காவலுக்கு வருவான்? கார்மேகம், உனக்கு 1000 தொல்லை இருக்கலாம், இருந்தாலும் ஊர் காவலுக்கு போகாதது மன்னிக்க முடியாத குற்றம். அது மட்டும் இல்லைங்க, ஊர்காவல்காரனுக்கு இருக்க வேண்டிய ஒரே யோக்கியதாம்சம் அவன் ஒழுக்கமுள்ளவனா இருக்கணும். இப்படி ஊர் மேறவனா இருக்க கூடாது. சங்கிலி, நாக்க அடக்கி பேசு. எங்க சந்தர்ப்பம் சரியில்லாதனால எதையும் பேசலாம் நினைக்காத. அன்னைக்கு எனக்கு சந்தர்ப்பம் சரியில்லைங்கிறது தெரிஞ்சுதான் அப்பனும் பிள்ளையமா சேர்ந்து ஏன் மேல திட்டு பட்டம் கட்டிங்க. அதை நான் தாங்கிக்கிட்டேன். இன்னைக்கு உங்க யோக்கியதை என்னங்கிறது இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. எங்க யோகிதைய பத்தி ஊர் பேசட்டும், நீ பேசாத. இந்த ஊர்ல நானும் ஒரு ஆளுங்கிறத நீயும் மறந்துடாத. சங்கிலி, நீ எப்படிப்பட்டாலும் எனக்கும் தெரியும். நான் ஒன்னும் உன்ன மாதிரி உண்ட வீட்டுக்கு ரெண்டக நினைக்கல. ஊட்டி வளர்த்த ஊரை கொள்ளைக்காரனுக்கு காட்டி கொடுக்கல. என்ன சொன்ன? ஊரை கொள்ளைக்காரனுக்கு நான் காட்டி கொடுத்தனா? ஆமா,
இவ்வளவு காலமா கொள்ள நடக்காத இந்த ஊர்ல நீ பண்ணையார்கிட்ட அவமானப்பட்ட அன்னைக்கு கொள்ள நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? உனக்கும் கொள்ள கூட்டத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா அர்த்தம்? இவ்வளவு வருஷமா ஊர்காவல் வேலையை பார்த்துட்டு வரீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் ஊர்காவலுக்கு போகாம இருந்ததுண்டா? என்னைக்கு நீங்க ஊர்காவலுக்கு போகலையோ அன்னைக்குதான் இந்த ஊர் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இத ஒரு சாதாரண பச்சை குழந்தைகிட்ட போய் கேட்டா கூட இந்த ஊரை காட்டி கொடுத்த துரோகிங்க நீங்க தான் சொல்லும். பண்ணையாரையா, இதுக்கு என்ன முடிவு சொல்ல போறீங்க? எந்த வகையில பார்த்தாலும் கார்மேகம் காவலுக்கு போகாம இருந்தது குத்தம்தான். ஐயா, நீங்களுமா அந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? கார்மேகம் இதை தவிர வேற எந்த முடிவுக்கும் என்னால வர முடியலப்பா. ஐயா, நானோ என் மகனோ இந்த ஊரை காட்டி கொடுப்போம்னு நீங்களுமா நம்புறீங்க? அதை நம்பாம இருக்க நீங்க என்னப்பா சமாதானம் சொல்றீங்க? எந்த சமாதானம் சொல்ற நிலையில நாங்க இல்லைங்க. ஆனா எங்க மேல சுமத்தி இருக்க பழைய துடைக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா போறங்க. அவங்க சொல்றது நியாயம் தாங்க. கார்மேக பரம்பரை நம்ம ஊருக்கு எவ்வளவோ வாய்ஸ் இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு நாம ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துதான் ஆகணும். சரி, உங்களுக்கு எத்தனை நாள் தவணை வேணும்? வர்ற பௌர்ணமிக்குள்ள அந்த கொள்ளக்காரை எங்க இருந்தாலும் எவனா இருந்தாலும் அவனை புடிச்சு கொண்டு வந்து இந்த ஊர் முன்னாடி நிறுத்துறேன். அப்படி நிறுத்தலைன்னா ஊர் பஞ்சாயத்து எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் அதை தலவணங்கி ஏத்துக்க. இப்படி சொல்லிட்டு நீங்க ஊரை விட்டே ஓடிட்டா ஓடி போற பரம்பரை நாங்க பிறக்கவும் இல்ல. அந்த புத்தி எங்களுக்கு வராது. இருந்தாலும் இந்த கிழமை முடிகிற வரைக்கும் எங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் ஊர் கண்காணிப்புல இருக்கும். இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு ஊர்காவல் வேலையை கார்மேகத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது தர்மமும் இல்ல, நியாயமும் இல்லைங்க. ஆமாங்க, அவன் இப்பவே ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும். சரி, யார்கிட்ட ஒப்படைக்கிறது? தங்களை கிட்ட ஒப்படைக்கலாம். அவன் தான் அதுக்கு சரியான ஆளு. இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? சம்மதம். சங்கிலி, ஐயா, நீதாப்பா இன்னையில இருந்து இந்த ஊர் காவல்காரன். சரிங்க. நினைச்சதை முடிச்சிட்டோம். இனிமே கிடைச்சத பங்கு போட்டுக்க வேண்டியதானே. பலராம் சேட்டுக்கிட்ட இருந்து ராணியை மீட்கத்தான் நான் இந்த கொள்ளையை நடத்தினேன். ராணியை மீட்கிறதுனால உனக்கு லாபம், பட் எனக்கும் சங்கலிக்கும் என்ன லாபம்னு கேக்குறியா? That's all right. நீ எது கேட்டாலும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். குட். ஒரு துரும்பு கூட தொடாம நீயும் ராணியும் இங்கிருந்து வெளியேறணும்னு கேட்டா அதுக்கு நான் தயங்க மாட்டேன். சந்தோஷமா வெளியே போயிடுவேன். அவ மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற நீ நாளைக்கு அவளுக்காக இந்த கூட்டத்தையே காட்டி கொடுக்கிற ஒரு நிலைமை வந்தா அதுக்கும் தயங்க மாட்டேன் இல்ல? அப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன நானே அழிச்சுக்குவேனே தவிர ஒரு நாள் அந்த துரோகத்தை செய்யவே மாட்டேன். ஆல்ரைட் சேகர், உன் விருப்பப்படியே செய். பட் ஒன் திங், பெண் மோகங்கிறது பிரேக் இல்லாத கார் மாதிரி. அதை நீ கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணலன்னா எங்க போய் முடியும்னு சொல்ல முடியாது. Be careful. Bye. ராணி, ராணி,
நடனம் ஆடுவது கேவலம் என்றால் கொள்ளையடிப்பது மகா பாவம். அந்த பாவத்தில் பங்கு கொள்ள விரும்பாத ராணி. எங்க போற? இப்ப நான் சுதந்திர பறவை, எங்க வேணாலும் போவேன். நான் உன் துணை பறவை, நீ எங்க போனாலும் கூடவே வருவேன். உங்களை நான் எந்த அளவுக்கு விரும்பினேனோ அந்த அளவுக்கு வெறுக்கிறேன். என்ன விரும்புறவங்கள விட என்ன வெறுக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கசக்கிற மருந்து தானே வியாதியை குணப்படுத்தும். எந்த வியாதியையும் குணப்படுத்தலாம், ஆனா கொள்ளையடிக்கிற வியாதியை மட்டும் குணப்படுத்தவே முடியாது. ராணி, கிணத்து தண்ணி அசுத்தமாயிட்டா அத தூர்வை எடுத்து சுத்தப்படுத்தணுமே தவிர கிணத்தையே மூடிடக்கூடாது. நீ கிணத்தை சுத்தப்படுத்ததா இருந்தா கார்ல ஏறு, அத மூடுறதா இருந்தா வர்ற பௌர்ணமிக்குள்ள கொள்ளைக்காரங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சோமு, சோமு, என்னடா கப்பாணி ஆத்துக்கு பக்கத்துல ஒரு கார் போன தடமும் குதிரைங்க போன தடமும் இருக்குடா. அப்படியா? ஆமாடா, சீக்கிரம் வா. இத பாத்தியா, இதான் கார் போன தடம், அது குதிரைங்க போன தடம். மேட் இன் சிங்கப்பூர். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. சிங்கப்பூர் மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒருத்தன் என்ன பொண்ணு பார்க்க வந்தானே, அவன் கூட இதே மாதிரி சிகரெட் பாக்கெட் தான் வச்சிருந்தான். அவன் பேரு ராஜன். ஊரு? மெட்ராஸ். வெரி குட். மிஸ்டர் ராஜன், மெட்ராஸ், சிங்கப்பூர் சிகரெட் பாக்கெட். ஏங்க அப்பா, இதுதான் வள்ளுவர் கோட்டமா? திருவாரூர் சேரே கொண்டாந்து நிறுத்திருக்காங்க. போறோம் போறோம் போறோம். வாழ பண்ணியா? மெட்ராஸ் பூரா அலசோ அலசுன்னு அழைச்சு போட்டோம். ஆனா அந்த சிங்கப்பூரான மட்டும் கண்டுபிடிக்க முடியல. இருடா, அவசரப்படாதடா. ஒண்ணு பள்ளிய நம்ம குல்பாஷா. ஹலோ, ஆமா, நீங்க இங்க வந்தீங்க? பயப்படாதீங்க, உங்க கார் ரிப்பேருக்கான கூலியை கேட்க வரல. அதுக்கு தான் ஆண்டவனா பார்த்து உங்க உடம்பை ரிப்பேர் பண்ணிட்டானே. ஏன் சார், ரோட்ல வரும்போது பார்த்து வரக்கூடாதா? பாட்டுட்டாப்பா வந்தேன், அதனாலதான் விழுந்துட்டாரு. யாரோ ஒரு மடைய பழத்தை சாப்பிட்டு தோல ரோட்ல போட்டிருக்கான். இதெல்லாம் உங்க ஊர்ல தான்ப்பா நடக்கும். எங்க சிங்கப்பூர்ல யாராவது இப்படி பொறுப்பு இல்லாம நடந்திருந்தா அதே இடத்துல பிடிச்சு அபராதத்தை தீட்டிட்டு இருப்பான். ஏங்க, உங்க ஊரு சிங்கப்பூரா? உங்க பேரு? மிஸ்டர் ராஜன், ஏறாது, வாங்க போகலாம். சோமு, சிங்கப்பூர் சிகரெட்டு, பேரு ராஜன். ஒருவேளை நாம தேடி வந்த ஆளை இவனா இருக்கும். சந்தேகம் இல்லை, இவன் தான். புடி ஆட்டோ 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 வாடா. ஆட்டோ ஆட்டோ வா வா. இருப்பா இருப்பா, நானும் ஆட்டோல வந்துடுறேன். ஆட்டோல 6 பேர்த்த ஏத்த மாட்டாயா? போப்பா. நடந்து ஃபாலோ பண்றேன். புடி புடி, விடாத, சீக்கிரம் போயா. புடி புடி.
சேகர், இந்த பலராம சேட்டை கண்டுபிடிச்சு கூட்டு வரதுக்குள்ள என் பாடு போதும் போதும் ஆயிடுச்சுப்பா. நமஸ்தே சேட்ஜி. நமஸ்தே. நமஸ்தே. ராஜன், வைர வியாபாரி. அதான் நம்ம வைர வியாபாரி மோகன்லால் பம்பாயில இருந்து சரக்கோட வரன்னு போன் பண்ணிருந்தான். குட். கால் பண்ணி மறுநாள் வர சொல்லு. ஓகே, இப்போ பாக்க செஞ்சு. அச்சா. சேட்ஜி, ராணி நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி அவ கடனை எல்லாம் தீர்த்திடலான்னு உங்களை இங்க வரவழைச்சேன். ஓ, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராணி, சேட்ஜிக்கு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் அனுப்பு. சரிங்க. யாரு? பூங்குடி கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். பூங்குடி கிராமமா? ஏன் பூங்குடி கிராமம் சொன்னதுமே திருடனுக்கு தேல் கூட்டின மாதிரி இருக்கா? விளையாடாத, வந்த விஷயத்தை சொல்லு. எங்க ஊரு பண்ணையார் பொண்ண பரிசம் போட வந்த மாப்பிள்ளையாச்சே, பார்த்துட்டு போலான்னு வந்த. அதுக்கு இப்படி செவரேறி குதிச்சு தாவணுமா? சோரேறி குதிக்கிறத தொழிலா வச்சிருக்கவன் வீட்டுக்கு நேர்ல வந்தா மரியாதை இருக்காத. ஐசி, அதனாலதான் இப்படி. குட், வெரி குட். எடு. எத? எங்க ஊர்ல கொள்ளையடிச்ச பொருள் எல்லாம். எவன் கொள்ளையடிச்சானோ அவனை போய் கேளு. எவன் பண்ணையார் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தானோ, எவன் சிங்கப்பூர் சிகரெட்டை குடிக்கிறத பழக்கமா வச்சிருக்கானோ, எவன் கார்ல இருந்து வினோதமான சத்தம் கேட்குதோ, அவன் தான் எங்க ஊரை கொள்ளடிச்சவன். அவன் பேர் ராஜன். அது நீயேதான். என்ன சொன்ன? தாக்குறவனை திருப்பி தாக்குனா அது வீரம், பேசுறவனை தாக்குறது பலவீனம். மிஸ்டர் ராஜன், எதையும் எதிர்த்து நிற்கும் தெம்பும் திராணியும் உள்ளவன் தான் சிங்கத்தாருடைய குகையிலேயே சந்திக்க வருவான். அப்படி வந்தவன் அவனும் இங்க இருந்து திரும்பி போனதே இல்லை. கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை நினைச்சா கொல்ல முடியும், பட் சொல்லுடா, கொள்ளடிச்ச பொருள் எங்க வச்சிருக்க? சேகர் கிட்ட இருக்கு. சேகரா? யாரா? எங்க இருக்கான்? ஹால்ல இருக்கா? ஹால்ல இருக்கா? அப்போ ராணியோட கடன் பத்திரத்தை பார்க்கலாமா? தாராளமா. அரே பகவான், இது என்னங்க அநியாயம்? இது ஆண்டவனுக்கே இருக்காது. பகவான், பகவான், அரே.
சோமு, அம்மா அப்பா பேத்து கேட்ட நீ உருப்படவே மாட்ட. பக்கத்து ஊரு பக்கரிய தெரியுமா? அவன் பேரை கேட்டால ஊரே கிடுகிடு நடங்குது. அவன் பள்ளிக்கூடத்தை களவடிச்சான், திருடனா, போய் சொன்னா, கொள்ளையடிச்சான். அதனாலதான் அவன் இன்னைக்கு அந்த ஊருக்கே பெரிய மனுஷனாக இருக்கான். நானும் அதே மாதிரி நம்ம ஊருக்கு பெரிய மனுஷனாக போறேன். உமாயே, கண்ணுக்குட்டியை காண சொன்னீங்களே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? விட்டுடும். நான் அந்த திருட்டு கழுதைய கொண்டு வந்து நம்ம தொழுவத்துல கட்டி வச்சுட்டு வந்திருக்கிறேன். தீஞ்சா போதே. ஐயோ, அடுப்புல பால் வச்சிருந்தேன். அறிவு கட்டவர தீஞ்சு போச்சா தூக்கி பீச்சி விடுறது வெளியே. சோமு, போன காரியம் காயா பழமா? பழந்தம். அப்புறம் என்ன ஒரு மாதிரியா இருக்கிற? கொள்ளக்காரன் யாரும் தெரிஞ்சப்புறம் துடிச்சு போயிட்டப்பா. வேற யாரு? உங்க மூத்த புள்ள ராமுதான். நம்ம ராமு உயிரோட இருக்கானா? அவனா நம்ம ஊரை கொள்ளையடிச்சான். அடப்பாவி கெட்டியாடி, ஊர் காவல்காரன் பிள்ளையே ஊரை கொள்ளையடிச்சிருக்கான். எல்லா பிள்ளைகளும் பெத்தவங்க செத்தாத்தான் கொல்லி போடுவானுங்க. நாம உயிரோட இருக்கும் போதே நமக்கு கொல்லி போட்டுட்டாண்டி. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. ராமு எப்படி இருக்கு? ஊரை கொள்ளடிக்கிறவன் எப்படிமா இருப்பான்? பெரிய பங்களால குபேர வாழ்க்கை வாழறான். தர்மத்தையும் சத்தியத்தையும் காப்பாத்துறதுக்காக என் மகன் நடுத்தெருவில் பிச்சை எடுத்தா கூட நான் பெருமையா தாண்ட நினைப்பேன். தர்மத்தையும் சத்தியத்தையும் கொண்டுட்டு என் மகன் குபேர வாழ்க்கை வாழ்ந்தா அத கேவலமா நினைக்க வந்தாண்டா இந்த காரணம். என்னங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்ல. 1000 தான் இருந்தாலும் ராமு நாம பெத்த பிள்ளை தானே. நாம 2 பேரும் போய் அவன் முன்னால நின்னா அவன் திருந்துடுவாங்க. நாம கேட்டா அவன் திருந்த பொருள் எல்லாம் திருப்பி கொடுத்துடுவான். கொடி பைத்தியக்காரி, பிஞ்சில பழுத்தது எதுக்குமே பிரயோஜனப்படாது. அப்படி சொல்ல என்னைக்கு அவன் நல்ல திருடிட்டு ஊர் முன்னாடி என்ன தலைமுறை வச்சாரோ அன்னைக்கு அந்த பையன் தலைமுறை தட்டினாரு. இனிமே அவன் எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் அவனை காப்பனும் இல்லை. இத பாருங்க, நீங்க அவனை பிள்ளைய நினைச்சிட்டு வர வேண்டாம். ஒரு திருடனை பிடிக்க போற போலீஸ்கார மாதிரி வந்தா போதும், மத்ததையில நான் பாத்துக்கிறேன். வரேன்டே, வரேன். ஆனா உனக்காக இல்ல, அவனை பிடிச்சு கொண்டு வந்து ஊர் முன்னாடி நிறுத்தி என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக. நாங்க திரும்பி வர வரைக்கும் பஞ்சாயத்து முடிவுப்படி இந்த ஊர் எல்லையை தாண்டக்கூடாது. என்ன? சரிப்பா. உங்க முன்னால சிகரெட் பிடிக்கிறது மரியாதை இல்ல. நீ இங்க இருக்கிறதாக தம்பி சொன்ன, உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். தம்பியா? ஓ, பூங்குடி கிராமத்துல இருந்து வந்தானே அவன் தான் என் தம்பியா? பரவாயில்ல, நல்லா சண்டை போடுறான். இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியா? நிச்சயமா என்ன பார்த்து நீங்க சந்தோஷப்பட முடியாது.
ஒருவேளை என் வசதியை பார்த்து சந்தோஷப்படுறீங்களோ என்னவோ. உன் வசதி யாருக்குடா வேணும்? டேய், நான் ஒரு போலீஸ்கார மாதிரி தாண்டா வந்திருக்கிறேன், பிச்சைக்காரனா வரல. ஏன் உன் அப்பனாவே வரலடா? பெத்தவங்க கிட்ட பிள்ளையும் பிள்ளைங்க கிட்ட பெத்தவங்களும் பிச்சை கேட்கறதுல தப்பே இல்லை. மத்தவங்க தானே கேட்கப்படாது. ஐயோ ராமு, இப்போ நான் உங்ககிட்ட பிச்சை கேட்கத்தான் வந்திருக்கேன். அதுவும் எதுக்காக தெரியுமா? பெத்தவங்க கடைசி காலத்துல எங்களுக்கு சோறு கொடு, துணி கொடு, செலவுக்கு பணம் கொடுன்னு கேட்க வருவாங்க. நாங்க அதுக்காக வரலப்பா, வரவும் மாட்டோம். அதுக்கெல்லாம் மேலான குடும்ப கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்து உன்னை கெஞ்சி கேட்க வந்திருக்கோம். சின்ன வயசுல தெரியாத நம்ம திருடினேன், போய் சொன்னேன், செய்யக்கூடாத காரியத்தை எல்லாம் செஞ்சேன். இப்போவாவது நீ திருந்தி திருடின பொருள் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நல்லவனா வாழணும்ப்பா. நல்லவனா வாழ்ந்தா நானும் உங்களை போல நடுத்தருவில் தான் நிக்கணும். எவனுக்கு கொள்ளையடிக்க தெரியுதோ அவன் தான் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ தெரிஞ்சவன். உழைப்பை கொள்ளையடிக்கிறவன் முதலாளி, உயிர்களை கொள்ளையடிக்கிறவன் வீரன், அன்பை கொள்ளையடிக்கிறவன் தலைவன், அறிவை கொள்ளையடிக்கிறவன் மேதை, சத்தியத்தை கொள்ளையடிக்கிறவன் உத்தமன். இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட உலகம். இதை உங்களால தெரிஞ்சுக்க முடியலனாலும் ஜீர்ணிக்க முடிஞ்சா நீங்க இருங்க, இல்லன்னா வந்து வழியை பார்த்துட்டு போயிடுங்க. ராமு, எங்களால எல்லாத்தையும் ஜீர்ணிக்க முடியும்டா. ஆனா சத்தியம் தவறாத எங்களுக்கு நீ புள்ளையா வந்து பிறந்திருக்க பாரு, அதை தாண்டா எங்களால ஜீர்ணிக்க முடியல. சத்தியம் தவறாத உத்தமர்களை இந்த உலகம் எங்க அனுப்பியிருக்கு தெரியுமா? சுடுகாட்டுக்கு. வேண்டாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ சும்மா ரெடி. எரிமலை குமுற ஆரம்பிச்சுட்டா அதை தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலே முடியாது. நிறுத்துங்க. சத்தியம் சத்தியம்னு பேசுறீங்களே, அந்த சத்தியம் உங்களுக்கு கஷ்டமான நேரத்துல கை கொடுத்துச்சா? இல்ல, காலவாரி விட்டுடுச்சு. எந்த ஊருக்கா காலமெல்லாம் கண்ணை விளக்காக்கி கைகளை ஆயுதமாக்கி ரத்தத்தையே வேர்வையா மாத்தி உழைச்சீங்களோ அந்த ஊர் உங்களுக்கு தந்த பரிசு என்ன? காட்டி கொடுத்த துரோகி. இதுதான் சத்தியத்துக்கு கிடைச்ச சன்மானம், உண்மைக்கு நேர்மைக்கும் கிடைச்ச கூலி. நீங்க ஊருக்காக வாழ்ந்தீங்க, ஆனா அந்த ஊர் உங்களுக்காக ஒரு சொட்டு தண்ணீரை கூட சிந்தல. அந்த நன்றி கெட்ட ஊரை நான் கொள்ளையடிச்சதுல என்ன தப்பு? இத பாத்தீங்களா? அழகான பங்களா, அந்தஸ்து, ஆடம்பர வாழ்க்கை. இதெல்லாம் உண்மை நேர்மை சத்தியத்தை மதிச்சவனுக்கு கிடைக்கல, அத குழி தோண்டி பொழிச்சவனுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, இந்த உலகத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு சரியா இல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரியா? நீ சொல்றதுதான் சரி. ஏங்க நீங்களா இப்படி பேசுறீங்க? ஆமாண்டி, இது வரைக்கும் இந்த உலகம் என்ன ஏமாத்திட்டு இருந்தது, இனிமே இந்த உலகத்தை நான் ஏமாத்த போறேன்டி. ஐயோ வேண்டாங்க, நீங்க அப்படி சொல்லாதீங்க. என் புள்ள கெட்டு போயிட்டா, அது என்னால தாங்கிக்க முடியும். என்னை வாழ வைக்கிற தெய்வமே கெட்டு போயிட்டா, நான் எங்க போய் நிக்க முடியும்? நீ எங்கேயும் போக வேணாண்டி, என் பக்கத்திலே இருடி. என்ன நான் இங்க இருக்கிறதா? சந்தனம் சாக்கடைக்குள்ள விழுந்தாலும், சாக்கடை சந்தனத்துக்குள்ள விழுந்தாலும் சந்தனம் தங்க கெட்டு போயிடும். இதோ பாருங்க, நீங்க எனக்கு இந்த தாலியை மட்டும் கட்டலைங்க, இதோட சேர்த்து சத்தியம் தர்மம் நீதியையும் கட்டிருக்கீங்க. இப்ப நீங்க மாறிடலாம், இந்த தாலி கழித்து முடியாது, முடியாதுங்க. சுமை, புள்ளைய திருத்தலான்னு வந்து இப்போ புருஷனையே பறி கொடுத்துட்டு போறேன். அம்மா, அம்மா, நீதான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போற, உன்னோட ஆசையாவது நிறைவேற்றிட்டு போயிடும். சின்ன வயசுல எனக்கு சூடு போடணும்னு நினைச்சேன், நான் ஓடியாந்துட்டேன். அம்மா, அந்த சூட்டை இப்ப போட்டு போயிடு. உன்னை புள்ளையா பெத்ததுக்கு நான் தாண்டா வயிற்றுல சூடு போட்டுக்கணும்.
என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? அவர் வரல. அப்பா வரலையா? அதை எப்படி அப்பா சொல்றது? எடுத்ததுக்கெல்லாம் சத்தியம் தர்மம் நீதின்னு சொல்ற உங்க அப்பா அதையெல்லாம் கால்ல போட்டு மிதிச்சு உங்க அண்ணனோடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டார். என்ன அப்பா அப்படி சொன்னாரு? ஆமாப்பா, நாம தப்பு செஞ்சா தெய்வத்துக்கிட்ட சொல்லி ஆடலாம். தெய்வமே தப்பு செஞ்சுட்டா நாம யார்கிட்ட சொல்லி ஆட முடியும்? இல்லம்மா, தெய்வமா இருக்கிறவங்க தப்பு செய்ய மாட்டாங்க. அப்படி தப்பு செய்தா தெய்வமா இருக்க மாட்டாங்க. தெய்வம் நம்மளை தூக்கி எறியலாம், ஆனா நாம தெய்வத்தை தூக்கி எறியக்கூடாதப்பா. பொறுமையா இருக்க வேண்டிய நேரத்தில் நிதானத்தை இழந்துட்டா எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. என்ன மன்னிச்சிருமா, இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. கொள்ளக்காரனா இருக்கிற என் அண்ணனையும் அவனுக்கு துணை போயிருக்க எங்க அப்பாவையும் பிடிச்சு கொண்டு அந்த ஊர் முன்னாடி நிறுத்துற நான் அவளுக்கு புள்ள வரணும். ஊருக்கு கொள்ளக்காரனா இருக்கலாம், ஆனா எனக்கு பிள்ளைதான். அந்த கொள்ளைக்காரனுக்கு உங்க அப்பா துணையா இருக்கலாம், ஆனா அவர் தான் என் கண் கண்ட கடவுள். அவங்க 2 பேருடைய உயிருக்கு முன்னால் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் நீ உன் தாயை பார்க்க மாட்டேன், அவளுடைய சவத்தை தான் பார்ப்பேன். அம்மா, ஆமாப்பா, சத்தியம் பண்ணு. எந்த சூழ்நிலையிலும் நான் என் தாயை இழக்க மாட்டேன். இது சத்தியம். சோமு, சோமு, ஐயா, என்னடா கார்மேக மாவன எங்க வந்த? கொள்ளைக்காரனை பிடிக்க போறேன், ஆ, அதுக்காக உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். மல்லாவட்ட கேட்டியாடா? இவன் அப்பனும் இப்படித்தான் கொள்ளைக்காரனை பிடிக்க போறேன்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான். என்னன்னா எங்க அப்பா வரல, ஆ, அம்மா மட்டும் தான் வந்திருக்காங்க. ஓஹோ, இப்ப நீயும் கொள்ளைக்காரனை பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு உங்க அப்பனை போய் கூட்டு வர போற. இதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? ஐயா, இதுல நான் வெற்றி அடைஞ்சா திரும்ப வருவேன், இல்லனா பொன்னி, என்னது? உங்களை வழிமறிக்கிறதுக்காக நான் இது போடல, நானும் உங்களோட வரப்போறேன்னு சொல்றதுக்காக தான் போட்டேன். என்ன, நீ என்னோட வரப்போறியா? ஆமா, நிழல் எப்பவும் நம்மளோடவே தான் வரும். அத நாம வேண்டான்னு சொன்னாலும் விலகி போகாது. நான் போற இடம் நரகமா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க இருக்கிற இடம்தான் எனக்கு சொர்க்கம். சோமு, நீ இங்கயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடி அலையிறது. ஏன்? கொள்ளைக்காரனை பத்தி முக்கியமான தகவல் கொண்டாந்துருக்கேன். காரணம்டா. ராணி, என்னோட பிறந்தநாள் பரிசா உனக்கு ஒரு பிரசன்ட் கொடுக்க போறேன். இது உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. எந்த பொண்ணுமே யோகியமான கணவரைத்தான் விலை மதிக்க முடியாத பரிசா நினைப்பா. நான் தான் அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்கலையே. சேகர்,
உன்னுடைய பர்த்டே பார்ட்டியை பிரமாதமா நடத்த அரேஞ்ச் பண்ணிருக்கேன். பிரமாதமாவா? ஏன்னா உனக்கு மனைவியாக போற ராணியும் உங்க டேடியும் இந்த வருஷம் நம்மளோட இருக்காங்கல்ல, அதனால. தேங்க்ஸ். எப்பவுமே என் மேல உனக்கு அலாதியான பிரியம்தான். இன்னொரு முக்கியமான விஷயம், வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிற ஒரு நாட்டிய கோஷ்டியை எதிர்பாராத விதமா சந்திச்சேன். நம்ம ஃபங்க்ஷனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இருக்கும்போது வெளிநாட்டு நாட்டிய பார்ட்டியா? கயல் விழிக்காரிகையே, காவியத்தின் நாயகியே, மயில் கொடுத்த கழுத்தினிலே மயங்க வைக்கும் பேரழகே, ஒயிலான இடையசைய ஓவியமாய் வந்தவளே, தரையறியா நடை நடந்து தென்றலென மிதப்பவளே, நான் நல்ல ரசிகன், நீ நல்ல ரசிகை, எழுந்து வா, ஆடல் உண்டு, இசைந்து தா பாடல் ஒன்று, அச்சம் நாணம் இங்கே இன்னும் ஏனடி, மயக்கமா தயக்கமா, மயக்கமா தயக்கமா. வண்ணம் பாடும் உள்ளம் கன்னி உன்னை வெல்லும், எந்த ராகம் தாளம் பல்லவி, இது ஆட்டமா திண்டாட்டமா, இது ஆட்டமா திண்டாட்டமா, மயக்கமா தயக்கமா, மயக்கமா தயக்கமா.
சந்தேகமா இது ஆட்டமா திண்டாட்டமா சங்கீதமா சந்தேகமா உன் மேல பழி சுமத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பர்த்டே பார்ட்டிக்கு ஊர் பேர் தெரியாத ஒரு நாட்டிய கோஷ்டி ஏற்பாடு செஞ்சு ராணிய என்கிட்ட இருந்து கடத்திட்டு போறது நீதான். ராஜன் எதையும் நம்பலாம், ஆனா துரோகி மட்டும் நம்பவே கூடாது. சேகர், நான் உனக்கு துரோகியும் இல்ல எதிரியும் இல்ல. ஆனா துரோகியும் எதிரியும் எப்ப உனக்கு நீயே தான். சேகர் ஸ்பீக்கிங். ராமு சேகர் ஆயிட்டாரா? யார் நீ? உன் உடன்பிறப்பு சோமு. என்ன சோமுவா? சின்ன வயசுல கடலக்கா திருட போகும்போது திருடாதேன்னு சொன்ன, நீ கேட்கல. அதன் விளைவு எங்க போய் முடிஞ்சதுன்னு பாத்தியா? நீ பிறந்த ஊரையே கொள்ளையடிச்ச. அதுக்கு என்னென்ன செய்ய சொல்ற? திருந்த சொல்றேன். ஊர்ல திருடிக்கிட்டு போனதை திருப்பி கொடுக்க சொல்றேன். முடியாது, அது மட்டும் நடக்காது. இதுதான் உன் முடிவுன்னா உன் காதலி ராணிய நீ உயிரோட பார்க்கவே முடியாது. என்ன ராணி? ஆமா, அவளை நான் தான் கடத்திட்டு வந்திருக்கேன். கொள்ளையடிச்ச பொருளை திருப்பி கொடுத்தா அவ வீட்டுக்கு வருவா, இல்லன்னா அவ பணத்தை கூட உன்னால பார்க்க முடியாது. என்ன, என் தம்பி சோமுகிட்ட தான் ராணி இருக்காளா? கொள்ளையடிச்ச பொருளை கொடுத்தாதான் அவளை விடுவானா? சரின்னு சொல்லு. சரி, கொள்ளையடிச்ச பொருளோட எங்க வரணும்? நாளைக்கு காலையில 8 மணிக்கு பூங்குடி கிராமத்தின் எல்லைக்கு வரணும். ஓகே ஓகே. எங்கடா என் ராணி? இதோ கொள்ளையடிச்ச பொருள் எங்க? கொஞ்சம் பொறு, வரேன். ராமு, 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 ஐயோ, விடுறேன். அம்மா, இப்ப சொல்லு, உனக்கு அம்மா வேணுமா இல்ல கொள்ளையடிச்ச பொருள் வேணுமா? கேட்டியாமா? நீ எந்த புள்ளையோட உயிருக்கு என்னால ஆபத்து வரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினியோ, இன்னைக்கு அந்த புள்ள உன்னையே கொள்ள நினைக்கிறான். சோமு, நான் செத்தாலும் பரவாயில்லை, நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட கலங்க நீங்கினா போதும். ராமு, யாரோ ஒரு பொண்ணுக்காக பெத்த தாயே கொல்றேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்பட வேண்டியவன் நான் இல்ல. தன்னுடைய 2 பிள்ளைகள்ல ஒருத்த மேல அன்பையும் இன்னொருத்த மேல வெறுப்பையும் காட்டுறவங்க யாரோ அவங்கதான் வெக்கப்படணும். டேய், நல்ல புள்ளைய பாராட்டுற அதே தாய் தான் கெட்ட புள்ளைய கண்டிக்கிறா, தண்டிக்கிறா. அது அந்த புள்ளை மேல இருக்கிற வெறுப்புனால இல்லடா, அந்த புள்ளையும் நல்லவனா இருக்கணுமேங்கிற அன்புனால. அன்பு? அத பத்தி நீ பேசாத. முடிவா என்ன சொல்ற? ராணி அனுப்புறியா இல்ல உமாவை சுட்டு கொல்லட்டுமா? அவளை கொல்லாதீங்க, நானே வரேன். நீங்க என்ன நேசிக்கிறது உண்மையா இருந்தா துப்பாக்கி இப்படி கொடுங்க. கொடுங்க. கிணத்து தண்ணி அசுத்தமாயிட்டா அதை தூர் எடுத்து சுத்தப்படுத்திடலாம். அதுவே விஷமாயிட்டா அதை மூடுறதை தவிர வேற வழியே இல்ல. ராணி, ஆமா, இன்னைக்கு எனக்காக பெத்த தாயே கொல்ல நினைக்கிற நீங்க நாளைக்கு இன்னொருத்திக்காக என்னையும் கொல்ல மாட்டீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இல்ல ராணி, உனக்காக நான் எந்த தியாகமும் செய்வேன். ஆனா எதுக்காக உன்னை மட்டும் தியாகம் செய்ய மாட்டேன். ஏன்னா கட்டுக்காவலோட இருக்கிற பெண்களே கெட்டு போற இந்த காலத்துல நீ ஒரு கேப்ரே நடனக்காரியா இருந்தும்
கெட்டு போகல. அதனாலதான் உன்னையே என் மனைவியா அடையணும்னு நினைச்சேன். உங்களுக்கு மனைவியா வர்றவ மட்டும் ஒழுக்கமானவளா இருக்கணும்னு நீங்க நினைக்கும் போது எனக்கு கணவரா வர்றவரும் யோக்கியமானவரா இருக்கணும்னு நானும் நினைக்கலாம் இல்லையா? அதனால தான் நீங்க பூங்குடியில கொள்ளையடிச்ச பொருளை எல்லாம் நானே உங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன். அது இந்நேரம் பூங்குடி கிராமத்துக்கே போய் சேர்ந்திருக்கும். ராணி, நான் எச்சரிக்கையா இருந்ததுனால தான் நீ போட்ட திட்டத்தை முறியடிச்சு இந்த நகைப்பெட்டியை கைப்பற்றிட்ட. இத கடத்திக்கிட்டு போன கார்மேகத்தையும் பொன்னையும் கட்டி வச்சிருக்கேன். இல்லன்னா நானும் அவன் மாதிரி ஏமாளியாத்தான் நிக்கணும். ராஜன், மரியாதையை நகைப்பட்டி கொடுத்துடு. இல்ல சுடுவியா? சுடு. அது தோட்டா இல்லாத துப்பாக்கிடா. என்னைக்காவது நீ எனக்கு எதிரியா மாறுவேன்னு தெரிஞ்சுதாண்டா அந்த தோட்டா இல்லாத துப்பாக்கியை உன்கிட்ட கொடுத்து வச்ச. துரோகி. உண்மைதான். உன் அகராதிப்படி எதிரிய விட்டு வைக்கலாம், ஆனா நம்ம கூட்டத்தையே காட்டி கொடுக்கிற துரோகிய. ஐயோ, ராணி ராணி ராணி. அப்பா, உங்க பிள்ளைய நல்லவங்களாக்கி. ராணி ராணி, ஐயோ ராணி ராணி. ஏண்டி, அன்னைக்கு உன்னை பெண் பார்க்க வந்தப்ப எல்லாருக்கும் முன்னால காரி துப்புன இல்ல, இன்னைக்கு அந்த ஊரே காரி துப்புற மாதிரி செய்யறேன்டி. இல்ல உன்னை நகைப்பட்டி கொண்டுட்டேன் மாமா. உனக்கு ஒண்ணு இல்லையம்மா? எனக்கு ஒண்ணு இல்ல மாமா.
பொன்னியாரையா, இவனுங்க தான் இந்த ஊரை கொள்ளடிச்சவனுங்க. அப்பா பொன்னி, எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிட்டமா பொன்னி. ஐயா, கொள்ளையடிக்கப்பட்ட பொருள் அத்தனை இந்த பெட்டிக்குள்ள இருக்கு. இதை மீட்கிறதுக்காகத்தான் நான் அவங்க கூடவே இருந்து வேண்டியவ மாதிரி நடிச்சேன். கார்மேகம், நல்லவங்களை கூட சத்திய சோதனைக்கு அப்புறம் தான் உத்தமங்களா இந்த உலகம் ஏத்துக்கிட்டு இருக்கு. இது உனக்கு நடந்த சத்திய சோதனைப்பா. கார்மேகம், இனிமே இந்த பூங்குடி கிராமத்துக்கு நீதாப்பா காவல்காரன். ஐயா, ஐயா, நான் தெரிஞ்சிட்டாலும் செய்த குற்றத்துக்குரிய தண்டனை நானும் அனுபவிச்சுதான் ஆகணும். அவங்களோட சேர்த்து என்னையும் போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க. ராமு, இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். ராமு, அம்மா, நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. இதுதான் எனக்கு நடக்கிற கல்யாணம். ராமு, ராமு. ராமு